ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய அரசியல் அமைப்பு. சரியா? ஸோ 10ஆம் வகுப்புல உள்ள இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற பாடம் வந்து பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இது வந்து 10th ஸ்டாண்டர்டில் குடிமையியல் அப்படிங்கிற பாடத்தில் அப்படிங்கிற தலைப்பில் ஃபர்ஸ்ட் பாடம். சரியா? ஸோ பாலிட்டியில் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் பாடம். சரியா? ஸோ புக்கில் வந்து பார்க்குறவங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு 10th ஒரே ஒரு பாடம் தான் இருக்கும். சரியா? நீங்கள் கண்டென்ட் பேஜ் எடுத்து பார்த்தாலே தெரியும். 10th ஒரே ஒரு பாடம் தான் இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அந்த பாடம் தான் இது நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஆல்ரெடி இதுக்கான இன்ட்ரோடக்ஷன்லாம் நம்ம வந்து ஒரு மூணு வீடியோ வந்து நம்ம பார்த்துட்டோம். சரியா? இந்திய அரசியலமைப்பு வந்து எப்படி உருவாச்சு, அது உருவாகிறதுக்கான காரணம் என்ன, அதுக்கப்புறம் 6th உள்ள இந்திய அரசியலமைப்பு இதே பாடம் 6th இருக்குது. ஸோ அந்த பாடத்துக்கான டெஃபினிஷனும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ நம்ம வந்து இப்போ 10th உள்ள எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ வந்து இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் எப்படிங்கிறத நான் டக்குன்னு சொல்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம லெசனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து நம்ம பார்க்கணுங்க. எப்பயுமே ஒரு விஷயம் வந்து ஒரு லெசனை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஒரு பாடத்தை வந்து நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னா, அந்த பாடத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஓவர்வியூ வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். சரியா? சும்மா வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணோம், சும்மா வந்து வரிசையாக படித்தோம், சும்மா வந்து வாசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு அது என்னங்கிறதே வந்து ஒரு புரிதல் இருக்காது. சரியா? ஸோ அதுக்காக தான் நம்ம முதல்ல வந்து ஒரு 2 கிளாஸஸ் வந்து ஒரு ஜென்ரல் கிளாஸாக வந்து போட்டிருந்தோம். பாலிட்டி எதுக்காக இந்திய அரசியலமைப்பு வந்து உருவாச்சு, என்ன ரீசன் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து போட்டிருந்தோம். ஓகேவா? அதை பார்த்துட்டு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க, சார் வந்து நல்லா புரிஞ்சிச்சு, நீங்கள் இந்த மாதிரி நடத்துறது வந்து சூப்பராக புரிஞ்சிச்சு அப்படின்னு வந்து நிறையா கமெண்ட் வந்துருந்துச்சு. 1, 2 கமெண்ட் வந்து சார் புக்கை வச்சு நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ வந்து புக்கை வச்சு நடத்துவோம் கண்டிப்பாக, அது நடத்தாமல் இருக்க மாட்டோம். ஸோ எல்லா பாடத்துக்குமே வந்து முன்னாடி ஏன் அப்படி ஒரு ஓவர்வியூ கொடுக்குறோம்னா, உங்களுக்கு அது புரியணும். சும்மா நம்ம லெசன் எடுத்து பேஜ் நடத்திட்டு போகிறதுக்கு வந்து நம்ம வந்து இது அப்படி கிடையாது. ஓகேவா? நம்ம ஸ்கூல் காலேஜ் மாதிரி கிடையாது. இங்கே வந்து உங்களுடைய புரிதல் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்பனா தான் உங்களால் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். சரியா? ஸோ அதுக்காக தான் வந்து இவ்வளோ நம்ம ரிஸ்க் எடுத்து ஸ்டெப் எடுத்து நம்ம இந்த மாதிரி வந்து கொண்டு வந்து கொடுக்குறோம். சரியா? ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பாடத்துக்குள்ள ஒவ்வொரு தலைப்பு. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த அரசியல் அமைப்பினுடைய அவசியம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதை ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வந்து நான் ஒரு பாயிண்ட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அடுத்து வந்து இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் எப்படி உருவாச்சு, என்ன அரசியலமைப்பு நிர்ணய சபைனா என்ன? ஸோ அத வந்து எப்படிலாம் வந்து உருவாக்குனாங்க. 1946ல அமைச்சரவை தூதுக்குழு வந்து என்ன ட ட இது வந்து எடுத்தாங்க, என்ன தீர்மானம் எடுத்தாங்க. ஸோ எப்படி வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபை குழு வந்து உருவாகணும்னு சொன்னாங்க, எத்தனை பேர் அதில இருக்கணும்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரியான ஜென்ரலான விஷயங்கள். அதுக்கப்புறம் சிறப்பு கூறுகள். சிறப்பு கூறுகள் அப்படிங்கிறது அரசியலமைப்புக்கான ஒரு சிறப்பு கூறுகள். சரியா? ஸோ அரசியலமைப்புனா வந்து அதுக்கு ஒரு சில விஷயங்கள் நெகிழும் தன்மை, நெகிழா தன்மை, உலகத்திலே வந்து எழுதப்பட்ட அரசியலமைப்பு, நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அதை பற்றி. அதுக்கப்புறம் முகவுரை. முகவுரைனா நம்மளுக்கு தெரியும், பிரியாம்பிள். அதாவது ஃபர்ஸ்ட் பேஜ். இப்போ எப்படி நான் 10th புக்குக்கு கண்டென்ட் சொன்னேன் பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் நீங்கள் இண்டெக்ஸ் பேஜ் எடுத்து பாருங்க. அதில் அதுதான் முகவுரை. அரசியலமைப்பு பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் பேஜ். ஃப்ரண்ட் உள்ள என்ன இருக்குங்கிறத ஃப்ரண்ட்ல கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா? கண்டென்ட் பேஜ், இண்டெக்ஸ் பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து முகவுரை அப்படிங்கிறது. அடுத்து குடியுரிமை. நம்ம இந்திய நாட்டில் எப்படியெல்லாம் நம்மளுக்கு குடியுரிமை கிடைக்கும், எப்படியெல்லாம் நம்ம குடியுரிமையை இழக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? அடுத்து அடிப்படை உரிமைகள். நம்மளுக்கான அடிப்படை உரிமைகள் என்னென்ன அப்படிங்கிறது 6 உரிமைகள் இருக்கு. சரியா? இதுக்குள்ளே வந்து நம்ம 5 முக்கியமான நிதி பேராணைகளையும் பார்ப்போம். நிதி பேராணைகள்னா அதாவது நம்மளுக்கு உதவியா இருக்கக்கூடியது. ஆட்கொணர்வு நிதி பேராணை, கட்டளை உறுத்தும் நிதி பேராணை, ஹேபியஸ் கார்பஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களா? நீங்க வந்து நம்ம ஐயோ! அந்த படம் டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குதே. சரி, ரைட், ஓகே. நான் லெசன் நடத்தும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ரொம்ப லென்த் ஆக்க வேணாம். ஏபிஎஸ் கார்பஸ், ப்ரொஹிபிஷன் மனு, அதுக்கப்புறம் செஷ்யூரரி, அதுக்கப்புறம் கியோ வாரண்டோ, இந்த மாதிரியான நிதி பேராணைகள் 5 நிதி பேராணைகள் இருக்கு. அது வந்து எந்த டயத்தில் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க, எப்படி வந்து நம்ம அதை வச்சு நம்ம வந்து கேசஸ் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். அடிப்படை உரிமைகள். அதுக்கப்புறம் அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னா அரசுக்குன்னு ஒரு கோட்பாடு. இப்ப அரசு வந்து எப்படி செயல்படணும், இது எல்லாமே அரசுகிட்ட இருக்கு. அப்ப இந்த கட்டுப்பாடு இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து விதிச்சிருக்காங்க மக்களுக்கு. ஸோ அப்ப அரசு எப்படி பொதுவா செயல்படணும் அப்படிங்கிற ஒண்ணு இருக்குல்ல. ஸோ அரசு வந்து இப்படிதான் செயல்படணும். இதுதான் வந்து நியாயம். இதுதான் வந்து தர்மம். இப்படிதான் வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு பார்த்திருக்கீங்களா? ஸோ அத பத்தி தான் இந்த நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள்ல நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ அடுத்து
அடிப்படை கடமைகள். சரியா? அடிப்படை கடமைகள பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும். நம்ம எல்லாரும் மக்களா இருந்து, நம்ம என்னென்ன அடிப்படை கடமைகள் வந்து பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி நம்மளுக்கு வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ அடிப்படை உரிமைகள பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு 7 இது வந்து குடுத்துருப்பாங்க. 7 பார்ட் வந்து குடுத்துருப்பாங்க. இதுல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 11 அடிப்படை கடமைகள் வந்து குடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த 11 அடிப்படை கடமைகள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் மத்திய, மாநில அரசுகளுக்குள்ள உறவுகள். சரியா? மத்திய அரசுக்கும், மாநில அரசுக்கும் என்னென்ன உறவுகள்? நிர்வாக உறவுகள்னா என்ன? நிதி உறவுகள்னா என்ன? அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். சரியா? ஸோ அதுக்கப்புறம் அலுவலக மொழிகள். அலுவலக மொழிகள். எத்தன மொழிகள் வந்து அங்கீகரிச்சிருக்காங்க இதுவரைக்கும் அரசியலமைப்புல. இப்ப எத்தன மொழிகள் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். அதுக்கப்புறம் அவசர கால ஏற்பாடுகள். அவசர கால ஏற்பாடுகள்னா, திடீர்னு ஒரு போர் வருது. திடீர்னு உள்நாட்டுல ஒரு கலவரம் வருது. அப்போ 144 நம்ம இந்த விஷயம் நெறைய கேட்டிருப்போம். 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி, நம்ம தமிழ் நியூஸ்லயே வந்து ஒரு சில டயத்துல வந்து போடுவாங்க. இந்த தேவர் ஜெயந்திக்கு, மருதுபாண்டியர் குரு பூஜைக்கு. ஸோ இந்த மாரி டயத்துல வந்து 144 தடை உத்தரவு. ஸோ யாரும் வந்து இது பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு ஒரு சில டயங்கள்ல வந்து நம்மளுக்கு போடுவாங்க. எதுவும் கலவரம் வந்துறக்கூடாது, எதுவும் பிரச்சனைகள் வந்துறக்கூடாது அப்படிங்கிற. ஸோ இது வந்து நம்ம ஒரு ஊருக்குள்ள. ஓகேவா? ஸோ இதையே வந்து டோட்டலா பார்க்க ஒரு மாநிலத்துக்கே ஒரு அவசர நிலை, ஒரு நாட்டுக்கே இந்த இந்திய நாட்டுக்கே ஒரு அவசர நிலை அப்படின்னா, எப்படி பிரகடனம் போடுவாங்க? எப்படி வந்து அவசர கால இது வந்து போடுவாங்க, தீர்மானம் போடுவாங்க. ஆல்ரெடி எப்போ போட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்து எப்போ வந்து போட்டுருக்காங்க அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? ஸோ அந்த மாரி போடும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் தடை பண்ணுவாங்க அப்படிங்கிறத பத்தி. அதுக்கப்புறம் சட்ட திருத்தம். சரியா? அந்த சட்டம் நம்ம அரசியலமைப்பு சட்டத்த வந்து எப்படிலாம் சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி. அதுக்கப்புறம் சீர்திருத்த குழுக்கள். சரியா? அந்த இத வந்து சீர்திருத்தணும். அரசியலமைப்பு சட்டத்த வந்து ஒரு சில திருத்தங்கள் வந்து நம்ம பண்ணணும். சீர்திருத்தம் வந்து பண்ணணும், வைக்கணும்னா, அதுக்கான குழுக்கள் அமைச்சிருப்பாங்க. ஒரு 2 குழுக்கள் வந்து அமைச்சிருப்பாங்க. அந்த குழுக்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தியும் பார்க்க போறோம். சரியா? ஸோ இதுதாங்க வந்து ஓவரால் வியூ. சரியா? ஸோ இந்த பாடத்த வந்து நீங்க பெருசாலாம் நினைக்க வேணாம். ஃபர்ஸ்ட்டு அவசியம் உருவாக்கம்லாம் ஒண்ணுமே கிடையாது. சிறப்பு கூறுகளும் ஒரு ஜஸ்ட் ரீடு தான். இங்க மெயினா நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, முகவுரை. ஓகேவா? ஸோ இருங்க. நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு நீங்க மெயினா பார்க்க வேண்டியது முகவுரை. ஓகேவா? அடுத்து குடியுரிமை பார்க்கணும். ஏன்னா முகவுரை, குடியுரிமையிலேருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் வந்துரும். அடிப்படை உரிமைகள்லேருந்து ஒரு கொஸ்டின் வரும். அடிப்படை கடமைகள்லேருந்து ஒரு கொஸ்டின் வரும். அரசு நெறிமுறை கோட்பாடுகள் நல்லா பார்த்துக்கோங்க. அதுவும் முக்கியம். அதுக்கப்புறம் மத்திய, மாநில உறவுகள், அலுவலக மொழிகள், இதெல்லாம் அவசர கால ஏற்பாடுகள் இதெல்லாம் வந்து சும்மா கன்டென்ட் மாரி தான் இருக்கும். சரியா? பேராவா தான் இருக்கும். ரொம்ப இதெல்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் சட்ட திருத்தங்கள், சீர்திருத்த குழுக்கள். இது எல்லாமே ஈஸி தான். நம்ம மெயினா பார்க்க போறது இந்த 4, 5, 6, 7, 8 ஓகேவா? ஸோ இது மட்டும் தான் இந்த பாடத்துல நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு பகுதி. ஓகேவா? ஸோ ஏன்னா நீங்க டோட்டலா ஒரு புக்க ஓப்பன் பண்ணும்போது பெருசா இருக்கும். என்னடா இவ்வளோ இது இருக்கு, எல்லாத்தையுமே படிக்கணுமா? அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. அப்படி கிடையாது. இந்த 4, 5, 6, 7, 8 இந்த 8 டாபிக் தான் நீங்க நல்ல கவனமா படிக்க வேண்டிய டாபிக். சரியா? ஸோ இந்த 5 டாபிக் கிட்டத்தட்ட 4, 5, 6, 7, 8 இந்த 5 டாபிக்குள்ள இருந்தே உங்களுக்கு 3லேருந்து 4 கேள்விகள் வந்து கேட்பாங்க. சரியா? ஸோ அதனால இத வந்து கவனமா பார்த்துக்கோங்க. சரியா? 3 கேள்விகள் குறைஞ்சது கேட்பாங்க. ஏன்னா அடிப்படை உரிமையிலேருந்து ஒரு கேள்வி வந்துரும். கடமையிலேருந்து ஒரு கேள்வி வந்துரும். முகவுரை இல்ல குடியுரிமையிலேருந்து ஒரு கேள்வி வந்துரும். அப்படியே தப்புனாலும் நெறிமுறை கோட்பாடுகள்லேருந்து வந்துரும். சரியா? ஸோ அதனால இதுதான் வந்து ஓவர்வியூ. ஓகேவா? ஸோ ஓவர்வியூவ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம லெசன்க்குள்ள போகலாம். சரியா? ஏன்னா இப்ப இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், ஒரு தெளிவு கிடைச்சிரும். அப்பாடா! இதுதான்டா மெயினு. அப்ப நம்ம இது எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தோம். அப்படிங்கிற மாரி உங்களுக்கே வந்து ஒரு புரிதல் வந்துரும். ஏன்னா நம்மளும் வந்து உங்க இடத்துலேருந்து வந்தவைங்க தான். ஸோ அதனால தான் வந்து நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு எப்படி குடுக்கணுங்கிறத நம்ம பார்த்து செய்யணும். ஓகேவா? ஸோ வேற ஒண்ணும் இல்ல. சரி ஓகே. இப்போ வந்து நம்ம லெசன ஸ்டார்ட் பண்ணிடலாம். லெசன் ஸ்டார்ட் பண்ணோம்னு வைங்களேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஓகேவா? ஓகே. ரைட். ஓகே. ம். அறிமுகம். அறிமுகத்த பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு தெரியும். இது வந்து இந்தியாவுக்கு வந்து பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நாட்டின் நிர்வாகமானது எந்த அடிப்படை கொள்கைகளை சார்ந்து அமைந்துள்ளது என்பதை பிரதிபலிக்கும் அடிப்படை சட்டமே அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது ஒரு நாட்டிற்கு உடைய ஒரு அடிப்படையான சட்டம் தான் அரசியலமைப்பு சட்டம். சரியா? அதுதான் அடிப்படையே, அடித்தளமே அதான், பேஸ்மெண்ட்டே அதான் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தோன்றியது அப்படின்னு குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அமெரிக்க ஐக்கிய நாடுகள்ல தான் அரசியலமைப்பு வந்து முதல்ல தோன்றுனது. எப்படி தோன்றுச்சு? நான் இத முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். யார் யாருக்கு தெரியும்னு தெரியல. உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா, கீழ எனக்கு ஞாபகம் இருக்கு சார் அப்படின்னு வந்து போடுங்க. சரியா? கமெண்ட் பண்ணுங்க. எப்படி தோன்றுச்சு அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ஒரு சில ட்விஸ்ட் இருக்கு. என்னங்கிறத நீங்க நல்லா பார்த்துக்கிறணும். அதாவது
நம்ம வந்து அரசியலமைப்பு அப்படிங்கிற கொள்கை வந்து முதல்ல அமெரிக்கால தோன்றுச்சு. ஓகேவா? ஸோ ஆனா நம்ம அவங்கள்ட்ட இருந்து எடுக்கல. நம்ம பின்பற்றுறது வந்து ஒற்றை குடியுரிமை. சரியா? பிரிட்டிஷோட மாடல்ல வந்து நம்ம எடுத்திருக்கோம். அது போக நம்ம 60 நாடுகள்ல இருந்து நம்ம தேவையான விஷயங்கள வந்து நம்ம எடுத்திருக்கோம். சரியா? ஸோ நம்ம எல்லாமே வந்து அமெரிக்கா கிட்ட இருந்து நம்ம எடுக்கல. ஸோ அதனால அத வந்து நீங்க கவனமா வந்து தெரிஞ்சுக்கிறணும். சரியா? உரிமைகள் மட்டும் தான். அடிப்படையான உரிமைகள் மட்டும் தான் நம்ம அமெரிக்கா கிட்ட இருந்து எடுத்திருந்தோம். ஓகேவா? ஸோ மத்ததெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொரு இடத்துல இருந்து எடுத்திருப்போம். அதுக்கப்புறம் இது முதல்ல இந்த மாரி சட்டங்கள் போட்டது அப்படின்னா, சட்டங்கள் போட ஆரம்பிச்சது அப்படின்னா இங்கிலாந்து தான். ஓகேவா? ஆனா வந்து வாய்மொழி சட்டமா போட்டாங்க. அவங்க வந்து ஒரு எழுத்துப்பூர்வமா, ஒரு ரிட்டன் ஃபார்மேட்ல வந்து அவங்க சட்டங்கள் வந்து போடல. ஃபர்ஸ்ட்டு ரிட்டன் ஃபார்மேட்ல சட்டங்கள் போட்டது அமெரிக்கா தான். இருக்கிறதுலயே ரொம்ப சின்ன ஒரு ஷார்ட்டான ஒரு குட்டி அரசியலமைப்பு சட்டம்னா அதுவும் அமெரிக்கா தான். அதிலேயே அப்படியே ஆப்போசிட் நம்ம இருக்கிறதுலே பெரிய அரசியலமைப்பு சட்டம், நீளமான அரசியலமைப்பு, கையில எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம்னா, நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம். சரியா? ஸோ இந்த கான்செப்ட்ட இங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க அங்க வந்து கொஸ்டின வந்து நல்லா ரீட் பண்ணி அடிக்கணும். முதல்ல அரசியலமைப்பு கொள்கை முதல்ல அமெரிக்க ஐக்கிய நாடுகள்ல தோன்றுச்சு. ஓகே தான். அங்கே தான் வந்து ஃபர்ஸ்ட்டு தோன்றுச்சுன்னு சொல்றாங்க. அவ்வளோதானே தவிர, அத நம்ம ஃபுல்லா எடுத்துக்கவும் இல்ல அதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டு அப்படிங்கிறதும் கிடையாது. சரியா? சட்டம் போட முதல்ல ஆரம்பிச்சது இங்கிலாந்து தான். அதுக்கப்புறம் எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டமா தோன்றுனது தான் அமெரிக்கால. முதல்ல எழுதப்பட்டது அமெரிக்கால தான். ஓகேவா? ஸோ அடுத்து அரசியலமைப்பின் அவசியம் என்னன்னா, நம்ம சமூகத்தின் அடிப்படை தன்மையை அரசியலமைப்பு நமக்கு தெரிவிக்கிறது அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ இத ஜஸ்ட் வந்து ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. இதுல கொஸ்டின் எடுக்கிற அளவுக்கு பெரிய டாபிக் வந்து எதுவும் இல்ல. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 1946ஆம் ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஒரு ஃபுல் ரீட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி போன கிளாஸஸ்ல வந்து நடத்தியிருந்தோம். அத படிச்சிருந்தீங்கன்னா, இது உங்களுக்கு அத பார்த்துட்டு வந்தீங்கன்னா, இது உங்களுக்கு தெளிவா புரியும். சப்போஸ் நீங்க அத பார்க்கல அப்படின்னா, இது உங்களுக்கு புரியாது. ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு நீங்க அத பார்க்கலைன்னா, ஒருக்க பார்த்துட்டு உள்ள வாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து 200 இதுல வந்து எத்தன பேர் இருந்தாங்க? மொத்தம் 389 உறுப்பினர்கள் இருந்தாங்க. நம்ம எப்படி போட்டோம்? இப்ப 292 மாகாண பிரதிநிதிகள் 292 மாகாண பிரதிநிதிகள் 93 ஒன்ன கூட்டினா அதுலேருந்து 92ல ஒன்ன கூட்டி போட்டால் 93 சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள். அதுக்கப்புறம் 93 மைனஸ் 92 எவ்வளோ? 1 ஒரு ஆள் பலுச்சிஸ்தான்ல இருந்து. அதுக்கப்புறம் எத்தனை லைன் வந்து எழுதியிருக்கோம்? 1 2 3 லைன் எழுதியிருக்கோமா? அப்போ 3 ஆளுநர். சரியா? முதன்மை ஆணையர் சார்புல 3 பேர். ஓகேவா? ஸோ அப்போ மொத்தம் 389 பேர். ஓகேவா? ஸோ இந்த இத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதனுடைய அரசியலமைப்பு நிர்ணய சபையினுடைய முதல் கூட்டம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, 389 உறுப்பினர்கள் வந்து இருந்தாங்க. அந்த குழுவுல வந்து 389 பேர் இருந்தாங்க. ஆனா 389 பேரும் வந்து பங்கேற்கல. ஓகேவா? ஸோ அத வந்து நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 389 பேர் வந்து இருந்தாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. சரியா? ஸோ அடுத்து முதல் கூட்டம் எப்ப நடந்துச்சு அப்படின்னா, 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் நாள் வந்து நடைபெற்றுச்சு. சரியா? ஸோ எத்தன மணிக்கு அப்படின்னா, காலை 11 மணிக்கு வந்து நடைபெற்றுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து கேட்பாங்களா சார்னா, ஸோ இதெல்லாம் டேட்டாஸ் வந்து இருக்கு. நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த கூட்டம் எத்தனை நாட்கள் நடந்துச்சு அப்படின்னா, 9ஆம் தேதியில இருந்து 23ஆம் தேதி வரைக்கும் நடந்துச்சு. டிசம்பர் 9 டூ டிசம்பர் 23 வரைக்கும் இருந்துச்சு. இதுல ஃபர்ஸ்ட் கூட்டத்துல கலந்து கொண்டவங்க எத்தன பேர்னா, 211 பேர் தான். ஓகேவா? மொத்தம் எத்தன பேர் பார்த்தோம்? 389 பேர் பார்த்தோம். அதுல 211 பேர் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் வந்து இதுல கலந்துக்கிட்டாங்க. ஓகேவா? ஸோ அது ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. சரியா? இவர் தான் வந்து தற்காலிக தலைவரா வந்து தேர்ந்தெடுத்தாங்க. யார் மூலியமா முன்மொழிந்தாங்க? இவருக்கு வந்து ஒருத்தர் முன்மொழிந்தார். யாருன்னா, கிருபாலினி. சரியா? கிருபாலினி தான் வந்து இவருக்கு வந்து முன்மொழிஞ்சிருப்பார். ஆச்சார்ய ஜே.பி. கிருபாலினி அப்படிங்கிறவர் தான் இவருக்கு வந்து முன்மொழிஞ்சு, இவர் வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இவர் இருந்திருப்பாரு. அப்புறம் அந்த நடந்துகிட்டு இருந்த டயத்திலே கூட்டத்தொடர்கள் வந்து போய் கொண்டிருந்த காலத்திலே வந்து அவர் இறந்துட்டாரு. சச்சிதானந்த சின்ஹா வந்து வயது மூப்பின் காரணமா வந்து இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவராகவும், அச்.சி. முகர்ஜி, வி.டி. கிருஷ்ணமாச்சாரி இருவரும் துணைத் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இந்த கூட்டங்கள் எப்படி 11 அமர்வுகளாக 166 நாட்கள் நடைபெற்றது அப்படிங்கிற இது கூட்டத்தின் போது 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன. இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? 11 அமர்வுகள், 166 நாட்கள். இந்த இது வந்து முக்கியம். சட்ட திருத்தம். ஓகேவா? ஸோ இது வந்து நல்லா வந்து பார்த்துக்கோங்க. 2473 திருத்தங்கள் வந்து மேற்கொள்ளப்பட்டுச்சு. ஸோ ஒரு சில இடத்துல வந்து 12 அமர்வுகள் அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க. சரியா? ஸோ இங்க வந்து நம்மளுக்கு 11ன்னு இருக்கு. ஒரு சில இடத்துல வந்து 12ன்னு போட்டிருப்பாங்க. ஸோ அது என்ன ரீசன் அப்படின்னா, ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, 11வது அமர்வு அப்படிங்கிறது நவம்பர் 26
1949. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கடைசி நம்ம பார்த்தோமா, இந்த தேதியில தான் இதுதான் வந்து நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் டே. அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினம். அரசியலமைப்பு நிர்ணய சபையால் அரசியலமைப்பு முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினம் வந்து இதுதான். ஓகேவா? ஆனா நடைமுறைக்கு என்னைக்கு வந்துச்சு அப்படின்னா, நம்மளுக்கு தெரியும் ஜனவரி 26, 1950. ஓகேவா? ஜனவரி 26 1950 தான் வந்து அது நடைமுறைக்கு வந்துச்சு. அன்னைக்கு தான் நம்ம இன்னி வரைக்கும் குடியரசு தினமா வந்து கொண்டாடுறோம். ஆனா 11வது அமர்வு அப்படிங்கிறது 11th அவர் இதோட கூட்டம் முடிஞ்சு. நவம்பர் 26ஓட கூட்டம் வந்து ஃபுல்லா முடிஞ்சு. இதுதான்ப்பா கடைசி அரசியலமைப்பு, இதோட முடிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. ஆனா 12வது அமர்வு எப்ப நடந்துச்சுன்னா, இதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஜனவரி 26 குடியரசு நம்ம அரசியலமைப்பு வந்து நடைமுறைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஜனவரி 24 ஒரு மீட்டிங் போடுறாங்க. சின்ன ஒரு மீட்டிங் போட்டு இந்த மாதிரி வந்து நம்ம ஜனவரி 26 வந்து இந்த மாதிரி நம்ம நடைமுறைப்படுத்த போறோம் அப்படின்னு ஒரு ஜஸ்ட் அதை வந்து ஒப்புதல் கொடுக்கறதுக்கான ஒரு மீட்டிங் மாதிரி தலைவர் ராஜேந்திர பிரசாத் தலைமையில ஒரு ஒப்புதல் கொடுக்குற மாதிரி ஒரு மீட்டிங் போடுறாங்க. அதை வந்து ஒரு கணக்கா எடுத்து ஒரு சில புக்ல வந்து போட்டிருக்காங்க, ஒரு சில புக்ல வந்து போடலை. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ரெண்டையுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க என்னங்கிறது. உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஆப்ஷன்ல எது வருதோ அடிச்சுக்கோங்க. அடுத்து B.R. அம்பேத்கர் தலைமையின் கீழ் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அறியப்படுகிறார். இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தது தான். B.R. அம்பேத்கர் அவர்கள் தான் இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படிங்கிறது. இதுவும் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ அடுத்தது. ஓகேவா? ஸோ இது இதெல்லாம் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்ட பின்னர் பொதுமக்கள், பத்திரிகைகள், மாகாண சட்டமன்றங்கள் மற்றும் பலரால் விவாதிக்கப்பட்டது. இறுதியாக முகவுரை 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள், 8 அட்டவணைகள் கொண்ட இந்திய அரசியலமைப்பு 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? அடுத்து இது ரொம்ப முக்கியம். இதை பார்த்துக்கோங்க. பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா அப்படிங்கிறவர் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இத்தாலிய பாணியில, ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ்லாம் இல்லை, ஃபர்ஸ்ட் இந்திய அரசியலமைப்பு எழுதப்பட்டதே இத்தாலிய பாணியில அவரோட கைப்பட எழுதியிருப்பாரு. சரியா? பிரேம் பெஹாரி நரேன் அப்படிங்கிறவர். நரேன் அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இத்தாலிய பாணியில கைப்பட எழுதியிருக்காரு. ஓகேவா? ஸோ அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகள். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஜென்ரலாக ரீட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சும்மா தியரி தான். ஓகேவா? நெகிழும் நெகிழாத்தன்மை கொண்டது. பெரும்பாலான கருத்துக்கள் பல்வேறு நாடுகளின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டவை. இது நெகிழாத்தன்மை கொண்டதாக, நெகிழும் தன்மை கொண்டதாகவும் இருக்கும். கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை மத்திய மாநில அரசுகள் ஏற்படுத்துகிறது. ஸோ இது எல்லாமே வந்து சும்மா ஜென்ரலாக ஒரு இதுதான். 18 வயசு நிரம்பவங்களுக்கு வந்து ஓட்டுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான். அதுக்கப்புறம் முகவுரை. ஓகேவா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பார்த்துக்கோங்க. முகவுரை அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் பிரியாம்பிள் அப்படின்னு வந்து இங்கிலீஷில் வந்து சொல்லுவாங்க. சரியா? இது அரசியலமைப்புக்கு ஒரு அறிமுகம் அப்படின்னு சொல்றாங்க. இது அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகள், நோக்கங்கள் மற்றும் லட்சியங்களை உள்ளடக்கியது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? இது பெரும் மதிப்புடன் அரசியலமைப்பின் திறவுகோல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கேள்வி கேட்பாங்கப்பா, ஆல்ரெடி நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அரசியலமைப்பின் திறவுகோல் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்பாங்க. முகவுரை. ஏன்னா முகவுரை தான் வந்து நம்மளுடைய அரசியலமைப்புக்கான ஒரு சாவி. சரியா? ஸோ அது வந்து ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? அதுக்கப்புறம் 1947ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் நாள் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகேவா? ஒன் மினிட்டுங்க. இது வந்து நெறிமுறை கோட்பாடுகள் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் முகவுரையை பொறுத்த வரைக்கும் இதுதான். சரியா? இந்த முகவுரை வந்து ஒரே ஒரு முறை வந்து திருத்திருக்காங்க. சரியா? ஒரே ஒரு முறை மட்டும் வந்து இந்த முகவுரை வந்து திருத்திருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கிறோமா? ஸோ உங்களுக்கு எழுதி காட்டுறதுக்கு இடம் பத்தலை. 1 மினிட்ருங்க. ஓகே. ஓகே. டன். இப்போ 1947ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் நாள் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகேவா? ஸோ இது நம்மளுக்கு வந்து தெரியும். திறவுகோல் முகவுரை அப்படிங்கிறது அதுக்கு அடுத்து தான் வந்து நம்மளுக்கு ரெடி பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை வந்து அமைந்துள்ளது. ஜவஹர்லால் நேரு தான் வந்து இந்திய அரசியலமைப்பினுடைய முகவுரை வந்து கொடுத்துருப்பாரு. சரியா? அவருடைய குறிக்கோள் தீர்மானத்தில் என்ன கொடுத்துருந்தாங்களோ அதே வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்டது. இதுதான் அந்த ஒரு முறை திருத்தப்பட்டது. ஒரே ஒரு வாட்டி தான் இது வரைக்கும் முகவுரையை வந்து
இது பண்ணியிருக்காங்க. ஓகேவா? திருத்தியிருக்காங்க. அதன்படி சமதர்ம, சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு. ஓகேவா? சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு போன்ற 3 புதிய சொற்கள வந்து சேர்த்திருப்பாங்க. இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு சொல்லி இந்த முகவுரை அப்படிங்கிறது தொடங்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3 வார்த்தைகள மட்டும் இந்த சட்ட திருத்தத்துல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதான் 42வது சட்ட திருத்தம். இந்த 42வது சட்ட திருத்தத்த குட்டி அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நெறைய விஷயங்கள் திருத்தியிருப்பாங்க. உங்களுக்கு ஒரு நிமிஷம். ஒரு ரெஃபரன்ஸ் சொல்றேன் இருங்களேன். நெறைய முறை வந்து இத வந்து நெறைய விஷயங்கள் வந்து இதுல திருத்திருப்பாங்க. ஏன்னா எப்பயுமே சட்ட திருத்தம்னா ஒரு விஷயம் திருத்துவாங்க, 2 விஷயம் திருத்துவாங்க. ஆனா இதுல நெறைய விஷயங்கள். இதை ஒரு சிறு அரசியலமைப்பு என்று அழைக்கப்பட்டது. சரியா? சொரன் சிங் அப்படிங்கிற ஒரு குழுவ வச்சு தான் இத பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர் பரிந்துரை பண்ணபடி பார்த்தோம்னா, இதனோட முன்னுரையில 3 புதிய சொற்கள வந்து சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் குடிமக்களுக்கான அடிப்படை கடமைகள சேர்த்தாங்க. 4 ஏவா வந்து சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் அமைச்சரவையின் ஆலோசனை முடிவுகள் மூலம் குடியரசுத் தலைவரை கட்டுப்படுத்தும் வழிகளை வந்து செஞ்சாங்க. அதுக்கப்புறம் 3 புதிய உறுப்புகள வந்து 32 ஏலையும் 43 ஏலையும் வந்து சேர்த்திருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மேம்பாடு, காடுகள், வனவிலங்குகளின் பாதுகாப்பு, நீதிமன்றங்களின் நீதி, அ அரசமைப்பு மற்றும் அமைப்பின் நடவடிக்கைகள் மற்றும் நிர்வாகம் ஆகியவை குறித்த உறுப் உட் உறுப்புகள் சேர்க்கப்பட்டன அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நாட்டின் ஏதாவது ஒரு பகுதியில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை நிலவினால் அப்பகுதிக்கு ஆயுதப்படையை அனுப்பி சட்டம் மற்றும் ஒழுங்கினை நிலைநாட்டவும் அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து ஒரே இதில் திருத்திருந்தாங்க. அதனால இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா வந்து பார்க்கப்பட்டுருச்சு. சரியா? ஸோ இத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 சட்ட திருத்தம் தாங்க திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும். 42 ஒண்ணு, 44 ஒண்ணு. ஓகேவா? ஸோ 1976ல 42 சரியா? 44 நம்ம பின்னாடி பார்ப்போம். இது 2 தான் வந்து முக்கியமா பார்க்கணும் நம்ம. அடுத்து இந்திய அரசியலமைப்பின் ஆதாரம் என நாம் அறியலாம். இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என நமது அரசியலமைப்பு முகவுரை கூறுகிறது. இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு அப்படிங்கிற இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். அந்த ஆர்டர் கரெக்டா இருக்கான்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே ரீட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மார்க் பண்ணியிருக்கிறது நல்ல இம்பார்ட்டன்டா பார்க்கணும். மற்றபடி நீங்க ஃபுல் புக் வந்து ரீட் பண்ண தான் வேணும். ஓகேவா? ஸோ 10th புக்கை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்னது தான். 10th புக்கு தான் வந்து உங்களுடைய திறவுகோல். நம்ம இப்போ எப்படி அரசியலமைப்புக்கு முகவுரை திறவுகோல்னு பார்த்தோம். அந்த மாதிரி 10th புக்கு தான் உங்களுடைய திறவுகோல். சரியா? ஸோ நீங்கள் 10th புக்கை திரும்ப 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 பார்க்கணும். 10th புக் வந்து உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? ஸோ அடுத்தது 1789ஆம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியன முக்கிய முழக்கங்களாயின. இந்திய அரசமைப்பின் முகவுரையில் இவற்றிற்கு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இதான் வந்து 3 வார்த்தைகள் சேர்த்தது. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படிங்கிற இந்த 3 வார்த்தைகள் தான் வந்து நம்மளுக்கு ஆட் பண்ணியிருப்பாங்க. பிரெஞ்சு புரட்சியில இருந்து தான் வந்து நம்மளுக்கு எடுத்திருப்பாங்க. சரியா? ஸோ இந்த கொஷின் நான் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த ஆர்டர் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து குரூப் 1ல வந்து கேட்டிருந்தாங்க. சரியா? இத வந்து குரூப் 1ல வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால சாரி. ஒரு நிமிஷம். குரூப் 1ல வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால இத கவனமா வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது குடியுரிமை. ஆ குடியுரிமையை பொறுத்தவரைக்கும் நம்ம எப்படி பெறலாம், எப்படி வந்து இழக்கலாம் அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருப்பாங்க. குடியுரிமை அப்படிங்கிறது சிட்டிசன் அப்படிங்கிற சொல் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா, சிவிஸ் அப்படிங்கிற லெத்தின் சொல்ல இருந்து தான் இந்த சிட்டிசன் அப்படிங்கிற சொல்ல வந்து எடுத்தாங்க. சரியா? இதனுடைய பொருள் என்னன்னா, நகர அரசில் வசிப்பவர். நகரத்தினுடைய ஒரு அரசிற்கு கீழ வந்து வசிக்கிறவங்க அப்படிங்கிறது அர்த்தம். நம்ம ஃபாலோ பண்றது வந்து ஒற்றை குடியுரிமை. ஓகேவா? நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமை வழங்குகிறது. அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பின் பகுதி 2 சட்டப்பிரிவுகள். சரியா? பார்ட் 2ல அதுக்கான சட்டப்பிரிவு கீழ 5லிருந்து 11 வரை குடியுரிமையை பற்றி விளக்குகிறது. ஓகேவா? பார்ட் 2 சட்டப்பிரிவுகள் 5ல இருந்து 11 வரைக்கும் குடியுரிமை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. குடியுரிமை சட்டம் 1955. சரியா? இந்திய அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பின் 1955ல் இயற்றப்பட்ட குடியுரிமை சட்டம். இந்திய அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் குடியுரிமை சட்டமே வந்திருக்கு. ஓகேவா? அத பார்த்துக்கோங்க. குடியுரிமை பெறுதல் மற்றும் குடியுரிமை இழத்தல் ஆகியன பற்றி விளக்குகிறது. இச்சட்டம் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தால் 8 முறை ஓகேவா? 8 முறை வந்து திருத்தப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் 8 வாட்டி வந்து இத திருத்தியிருக்காங்க. முகவுரை வந்து எத்தன வாட்டி திருத்தியிருக்காங்க? ஒரே ஒரு முறை. குடியுரிமை சட்டம் எத்தன வாட்டி திருத்தியிருக்காங்க? 8 முறை திருத்தியிருக்காங்க. ஓகேவா? 2யும் டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க.
சரியா? இப்ப எப்படிலாம் வாங்கலாம் அப்படின்னா, பிறப்பின் மூலம். நீங்க இங்கேயே பிறந்திருக்கணும். 1950க்கு அப்புறம் ஜனவரி 26 அன்றோ, அதுக்கு அதுக்கு பின்னரோ வந்து இந்தியாவிலே பிறந்திருந்தா, உங்களுக்கான குடியுரிமை சட்டம் வந்து அவங்களே குடுத்துருவாங்க ஆட்டோமேட்டிக்கா. அப்படி இல்லையா, வம்சாவளி மூலம். சரியா? நீங்க வந்து இந்த நாட்ல வந்து பிறந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து வெளிநாட்டுக்கு வந்து போயிருப்பீங்க. சரியா? வெளிநாட்டுல பிறந்த ஒருவரின் தந்தை, அவர் பிறந்தபோது இந்திய குடிமகனாக இருந்திருந்தாரு அப்படின்னா, அவரோட அதாவது இங்க வந்து இருக்காங்க. அவங்க அப்பா வந்து அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு வந்து போயிடுறாங்க. அங்கே வந்து அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. ஆனாலும் அவங்க இந்தியன் சிட்டிசனா தான் இருக்காங்க அவங்க அப்பா அப்படின்னா, அந்த பையனுக்கு வந்து குடியுரிமை வந்து வாங்கலாம். அதுக்கப்புறம் பதிவின் மூலம் பொருத்தமான அங்கீகரிக்கப்பட்ட ஆதாரங்கள், பதிவுகள் நம்மள்ட்ட இருந்துச்சு. உங்கள்ட்ட டாக்குமெண்ட்ஸ் கரெக்ட்டா இருக்குன்னா, பதிவு பண்ணி நீங்க குடியுரிமை வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இயல்புரிமை. இயல்புரிமைனா ஒரு வெளிநாட்டவர் இந்திய அரசிற்கு இயல்புரிமை கோரி விண்ணப்பிப்பதன் மூலம் இந்திய குடியுரிமை பெறலாம். வெளிநாட்டுக்காரங்க நான் வந்து இந்த மாரி இந்தியால வந்து நான் குடியுரிமை வாங்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விண்ணப்பம் பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு குடியுரிமை கிடைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பிரதேச நாடுகள் இணைவின் மூலம். அது வந்து இது வந்து ரொம்ப ரேர் தான். இப்ப நம்ம இந்தியா, ஸ்ரீலங்கா நம்ம 2 பேர் இருக்கோம். இப்ப ஸ்ரீலங்கா வந்து நம்ம இந்தியாவோட சேர்ந்துருச்சு அப்படின்னா, நம்மளுக்கு வந்து எல்லாருக்குமே ஆட்டோமேட்டிக்கா அங்கே உள்ள எல்லாருமே வந்து இந்திய குடிமக்கள் ஆயிருவாங்க. அவங்களுக்கான குடியுரிமைய வந்து குடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு கான்செப்ட். அப்ப மொத்தம் 5 இதுகள். சரியா? மொத்தம் 5 டைப் இருக்கு. இப்ப குடியுரிமையை இழத்தல் அப்படின்னா என்னன்னா, குடியுரிமை சட்டம் 1055 படி ஒருவர் தன் குடியுரிமையை சட்டத்தின் மூலமாக பெறப்பட்டதாகவோ அல்லது அரசமைப்பின் கீழ் முன்னுரிமையால் பெறப்பட்டதாகவோ இருக்கும் பட்சத்தில் பெற்ற குடியுரிமையை 3 வகையில வந்து அவர் வந்து இழக்கலாம். இழக்கிறதுனா வேணாம் அப்படின்னு சொல்றது, இல்ல இழந்துடுறது, இல்ல அவருக்கு வந்து தடை செய்யப்பட்டுறது அந்த மாரி. ஸோ அதுல 3 விஷயங்கள் என்ன துரத்தல். எனக்கு வேணாம்ப்பா. நான் வந்து எனக்கு எதுவுமே வேணாம் அப்படிங்கிற மாரி. அடுத்து முடிவுரை செய்தல்னா, இல்ல நான் முடிச்சுக்கிட்டு நான் வேற ஊருக்கு வந்து நான் போய் செட்டில் ஆக போறேன் அப்படிங்கிற மாரி. அதுக்கப்புறம் இழத்தல்னா நம்ம ஏதோ தவறு பண்ணியோ, ஏதோ நாட்டுக்கு தீங்கு பண்ணியோ, குடியுரிமையே இல்லாம போயிடுறது. இழத்தல் நம்மளுக்கு வந்து கேன்சல் பண்ணிருவாங்க. அந்த மாரி ஓகேவா? ஸோ மொத்தம் 3 வழிகள் வந்து இருக்கு நம்மளுக்கு. சரியா? சரியா? துரத்தல்னா ஒரு குடிமகன் தாமாக முன்வந்து தனது குடியுரிமையை துறத்தல். அதுக்கப்புறம் முடிவுரை செய்தல்னா வேறு ஒரு நாட்டின் குடியுரிமையை பெறும்போது தாமாகவே இந்திய குடியுரிமை முடிவுக்கு வந்துவிடுதல். அதுவாவே முடிவுக்கு வந்துரும். அதுக்கப்புறம் 3 வந்து வேற ஒரு நாட்ல போய் இப்ப நீங்க வந்து துபாய் போறீங்க, சிங்கப்பூர் போறீங்க. அங்க போய் நீங்க வந்து குடியுரிமை வந்து வாங்கிட்டீங்க. அங்க வந்து சிட்டிசன்ஷிப் வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா, இங்க உள்ள குடியுரிமை வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து கேன்சல் ஆயிரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 3வது பாருங்க. இயல்புரிமையின் மூலம் குடியுரிமை பெற்ற ஒரு குடிமகன் மோசடி செய்து குடியுரிமை பெற்றவர், தவறான பிரதிநிதித்துவம் தந்தவர், சரியா? உண்மைகளை மறைத்தவர், எதிரி நாட்டுடன் வணிகம் செய்தவர் அல்லது 2 ஆண்டு காலத்திற்கு சிறை தண்டனை பெற்றவர் என்பதை மத்திய அரசு கண்டறிந்து அவர் குற்றம் புரிந்தவர் என்று திருப்திப்படும் பட்சத்தில் மத்திய அரசு அவரது குடியுரிமையை இழக்க செய்யும். சரியா? இயல்புரிமைனா வெளிநாட்டுல இருந்து நம்மளுக்கு வந்திருப்பாங்க தெரியுமா? ஸோ அவங்க ஏதோ வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய அரசே வந்து அவங்களுக்கு கேன்சல் பண்ணி விட்டுரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஓகேவா? ஸோ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? ஃபர்ஸ்ட்டு இந்திய அரசியலமைப்போட உருவாக்கம் பார்த்துருக்கோம். அவசியத்த விட்டுருங்க. இந்திய அரசியலமைப்பின் உருவாக்கம் பார்த்துருக்கோம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகள் பார்த்துருக்கோம். முகவுரை பார்த்துருக்கோம். குடியுரிமை பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அடுத்து வந்து அடிப்படை உரிமைகள் வந்து போக போறோம். சரியா? ஸோ எல்லாத்தையும் வந்து ரீட் பண்ணுங்க. ரொம்ப ஈஸி தான். ரொம்ப ஈஸியா உங்களுக்கு புரியும். சரியா? ஸோ ரொம்ப கஷ்டமானதெல்லாம் இல்ல. நம்மளும் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்றோம். ஓகேவா? ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு போடுறேன். டெலகிராம்ல வந்து போட்டு விடுறேன். இப்ப மெயினானது இது மெயினுங்க. அடிப்படை உரிமைகள். நம்மளுக்கான உரிமைகள் என்னென்ன? அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 3 12லிருந்து 35 வரையுள்ள சட்டப்பிரிவுகள் அடிப்படை உரிமைகள் பற்றி கூறுகிறது. சரியா? 12 டூ 35 நம்ம பார்க்கும்போது அதுல 14 டூ 32ன்னு வரும். ஆனா நீங்க கன்ஃப்யூஸ் ஆயிறக்கூடாது. 12 டூ 35ங்கிறத தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் இந்த அடிப்படை உரிமைகளை அமெரிக்க ஐக்கிய நாடுகளிடமிருந்து எடுத்தனர். ஓகேவா? இப்ப புரியுதா? இந்த அடிப்படை உரிமைகள் நம்மளுக்கு எங்கேருந்து கிடைச்சுச்சு அப்படின்னா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள் கிட்ட இருந்து கிடைச்சுச்சு. சரியா? அரசமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகளின் தாக்கத்தால் உருவாக்கினார். அங்கேருந்து தான் வந்து நம்ம இத வந்து உருவாக்கணும். அங்கேருந்து தான் நம்ம வந்து பேஸ் வந்து எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் முதல்ல வந்து இந்திய அரசியலமைப்பு 7 அடிப்படை உரிமைகள வந்து வச்சிருந்துச்சு. 7 அடிப்படை உரிமைகள் வந்து வச்சிருந்துச்சு. அதுல ஒரு உரிமைய வந்து நீக்கிட்டாங்க. அந்த நீக்கப்பட்ட உரிமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் சொத்துரிமை. ஓகேவா? சொத்துரிமைய நீக்கிட்டாங்க. அதுலருந்து அடிப்படை உரிமைகள்ல இருந்து நம்மளுக்கு சொத்துரிமைய வந்து நீக்கி உள்ள வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் தற்போது 6 அடிப்படை உரிமைகள் மட்டுமே உள்ளது. சரியா? இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தா தான் இருக்கும்.
ஸோ யாரும் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி கூட பாருங்க. ஏன்னா, இந்த பாடம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். சரியா? ஸோ இதிலருந்தே உங்களுக்கு வந்து 3லேருந்து 4 கேள்விகள் வந்து ஈஸியா வரும். ஸோ அதனால கொஞ்சம் சோம்பேறித்தனம் படாம லென்த்தா தான் போகும். கொஞ்சம் கவனிங்க. சரியா? ஒரு ரெக்வெஸ்ட்டா வந்து கேட்குறேன். ஏன்னா, இது ரொம்ப 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 முக்கியமான பாடம். சரியா? 3 கேள்வி. பாலிட்டில வந்து 15 கொஸ்டின் அப்படின்னு குடுத்துருக்காங்கன்னா, 3லேருந்து 4 கேள்வி, 5 கேள்வி வரைக்கும் இதிலயே கூட வரலாம். சரியா? ஸோ அதனால ரொம்ப கவனமா பாருங்க. கொஞ்சம் லென்த்தா தான் இருக்கும். சரியா? தற்போது 6 அடிப்படை உரிமைகள் மட்டும் தான் வந்து இருக்கு. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 3 இந்தியாவின் மகா சாசனம் அப்படின்னு அழைக்கிறாங்க. சரியா? இந்த பகுதி 3 இந்த அடிப்படை உரிமைகளை இந்தியாவின் மகா சாசனம் அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க. சரியா? ஏன்னா இதை வச்சு நம்மளால என்ன வேணாலும் வந்து நம்மளால பண்ண முடியும். நம்மளுக்கான உரிமை வந்து இது. சரியா? இந்தியாவில் வசிக்கும் மக்கள் அனைவரும் அடிப்படை உரிமைகள் பொதுவானது. ஆனால் இந்திய குடிமக்களுக்கு மட்டுமேயான சில அடிப்படை உரிமைகளும் உள்ளன அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை சட்டப்பிரிவு 32. ஓகேவா? ஸோ இப்போ வந்து அடிப்படை உரிமைகள் வந்து சொன்னோம். ஸோ இதில வந்து நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை அப்படின்னா, நம்ம அதை எப்படி தீர்வு காண்றது? நம்ம அதை வந்து எப்படி வந்து நம்ம இது பண்றது, சால்வ் பண்றது அப்படின்னா, நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை நீதி பேராணை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? இது சில சட்டங்களை நிறைவேற்றாமல் தடை செய்ய நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் ஆணையாகும். ஓகேவா? இந்த நீதி பேராணை விட்டாங்கன்னா, எந்த ஒரு சட்டமா இருந்தாலும் சரி, "அத ஸ்டாப் பண்ணுங்கப்பா, இருங்கப்பா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கப்பா, அந்த கட்டடத்த கட்டாதீங்க, வெயிட் பண்ணுங்க" அப்படிங்கிற மாரி சொல்ற மாரி. ஓகேவா? ஸோ அந்த மாரி. ம். நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் ஆணையாகும். உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்கள் இரண்டுமே 5 வகையான நீதி பேராணைகளை வெளியிடலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை ரீட் பண்ணுங்க. நீங்க ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. நான் இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்றேன். நீங்க ஃபுல்லா வந்து ரீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிரும். சரியா? ஸோ உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலன் அப்படின்னு யார் சொல்றா அப்படின்னா, டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் வந்து சொல்லியிருக்கார் என்று அழைக்கப்படுகிறது. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரின் கூற்றுப்படி அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32 இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு வந்து சொல்றாரு. சரியா? ஸோ அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32 அதுதான் வந்து இந்த அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. சரியா? அரசியலமைப்புக்கு உட்பட்டு நம்மளுக்கு அரசாங்கத்திலேருந்தே எதுவும் தவறு நடக்குதுன்னா, அதுக்கான தீர்வு காணும் உரிமை தான் இந்த சட்டப்பிரிவு 32. சரியா? இத வந்து டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, இதயம் மற்றும் ஆன்மா. இந்திய அரசியலமைப்பினுடைய இதயமும், ஆன்மாவும் வந்து இதுதான் அப்படின்னு வந்து சொல்றாரு. சரியா? இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலன் யாருன்னா, உச்சநீதிமன்றம் அப்படின்னு சொல்லி பொதுவா சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த 5 நீதி பேராணைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆட்கொணர்வு நீதி பேராணை, அதாவது ஏபிஎஸ் கார்பஸ் நம்ம பார்த்துருப்போம். சரியா? ஏபிஎஸ் கார்பஸ் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் கட்டளையுறுத்தும் நீதி பேராணை மேண்டமஸ். சட்டத்திற்கு புறம்பாக, அதாவது ஏபிஎஸ் கார்பஸ்னா என்னன்னா, சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து இது பாதுகாக்கிறது அப்படின்னு வந்து சொல்றாங்க. நம்ம ஜெய் பீம் படம் ஓகேவா? ஸோ ஞாபகம் வந்துருச்சு. இப்பதாங்க ஞாபகம் வருது. அப்ப சொன்னது ஜெய் ஜெய் பீம் படத்துல நம்மளுக்கு வந்து நடக்கும் தெரியுமா? ஸோ அதுதான். அந்த கேஸ் தான் ஏபிஎஸ் கார்பஸ் கேஸு. ஆட்கொணர்வு நீதி பேராணை போட்டு தான் அவங்க வந்து அந்த பிரச்சனைய வந்து சால்வ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் கட்டளையுறுத்தும் நீதி பேராணை மேண்டமஸ் அப்படின்னா, மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றிக் கொள்ள முடியும். ஓகேவா? இதுதான் கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. அதுக்கப்புறம் தடையுறுத்தும் நீதி பேராண்மை தான் புரோகிபிஷன். புரோகிபிஷன்னா ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுக்கிறது. ஒரு கீழ் நீதிமன்றம் இருக்கு. ஒரு சப்கோர்ட் இருக்கு. அங்க வந்து அவங்க வந்து ஒருத்தர் ஜட்ஜ் இருக்காருன்னா, அவருக்கு ஏத்த மாரி அவருக்கு இஷ்டத்துக்குலாம் வந்து அவரு இது சொல்லிற முடியாது. தீர்ப்பு சொல்லிற முடியாது. புரியுதா? ஏன்னா வந்து மேல உச்சநீதிமன்றம் வந்து என்ன சொல்லுதோ, அத இப்போ இது பண்ணி தான் அது அவங்களுக்கு கட்டுப்பட்டு தான் எந்த ஒரு நீதிமன்றமா இருந்தாலும் சொல்லணும். ஓகேவா? ஸோ அவங்க அத கட்டுப்பட்டு தான் அவங்க நடக்கணும். எந்த ஒரு சின்ன நீதிமன்றமா இருந்தாலும், எந்த ஒரு கீழ் நீதிமன்றமா இருந்தாலும் மேல உச்சநீதிமன்றத்தில என்ன ஆர்டர் வந்து போடுறாங்களோ, ஸோ அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ தான் வந்து இது இருக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்து ஆவண கேட்பு பேராணை. அப்பன்னா செர்ச்சியாரரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உயர்நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணை ஆகும். சரியா? இப்ப அதான் இந்த மாரி கோர்ட் சப்கோர்ட்டு இந்த மாரி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? ஸோ ஊருக்குள்ள, மாவட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன கோர்ட்டுகளுக்கு உயர்நீதிமன்றம் வந்து ஆவணங்கள் சரியா இப்போ ஒரு ஒரு பிரச்சனை நடக்குது. அதுக்கான தீர்வு வந்து சரியா குடுக்கப்படலைன்னா, அந்த ஆவணங்கள, அந்த டாக்குமெண்ட்ஸ, அந்த ரெக்கார்ட்ஸ பரிசீலிக்கிறதுக்கு உயர்நீதிமன்றத்துக்கு அனுப்ப சொல்லி வாங்கி அவங்க செக் பண்ணலாம். இல்ல அதுக்கான உரிய அதிகாரிக்கு வந்து அத அனுப்ப சொல்லி உத்தரவு போட முடியும். ஓகேவா?
ஸோ அடுத்து தகுதி முறை வினவும் நீதி பேராணை கியோ வாரண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பேராணை சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்கிறது. சரியா? தகாத முறைகள்னா நீங்க படிக்காம போய் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகுது. ஸோ இல்லை அடிதடி பண்ணி வந்து ஒரு இதை ஆக்கிரமிக்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த கியோ வாரண்டோ கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ கியோ வாரண்டோ அவ்வளோதான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிப்படை உரிமைகள் இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஒருக்க வந்து பார்த்து வச்சுக்கணும். சரியா? ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்து கேட்பாங்க. சார் இவ்வளோ இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயப்படாதீங்க. டெய்லி வந்து இதை திரும்ப திரும்ப ரீட் பண்ணிக்கிட்டே இருங்க. இது வந்து ஒரே ஒரு பக்கம் தான். சரியா? இதில் மொத்தம் 6 டாபிக் இருக்கும். இது வந்து ஒரே ஒரு பக்கம் தான். இதை வந்து நீங்கள் டெய்லி காலையில் எந்திரிச்சோன்னே சரியா? டெய்லி காலையில் எந்திரிச்சோன்னே ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் ஆகும், இல்லை 10 நிமிஷம் ஆகும். டெய்லி ரீட் பண்ணுங்கள். இந்த 120 நாளில் உங்களுக்கு எல்லாமே மனப்பாடம் ஆயிரும். பிரிவு 14லேருந்து பிரிவு 32 வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாகவே மனப்பாடம் ஆயிரும். ஓகேவா? ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். பிரிவு 4 இப்போ இதில் வந்து 6 விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஓவர்வியூ பார்த்துக்கோங்க. நம்ம லெசனுக்கு சொன்ன மாதிரி தான். ஃபர்ஸ்ட் என்ன சமத்துவ உரிமை. சரியா? அதுக்கப்புறம் என்ன சுதந்திர உரிமை. சுதந்திரமாக பேச வைக்க. சமத்துவ உரிமை என்ன? சட்டத்தின் முன் அனைவரும் சமம். மதம், இனம், ஜாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபாடு வந்து பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பொது வேலை வாய்ப்புகளில் சம பங்களிப்பு வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் தீண்டாமையை வந்து ஒழிக்கணும். இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற எந்த விதமான பட்டங்களும் வந்து போடக்கூடாது. சரியா? பிஇ, பிடெக், பிஇ அதே மாதிரி பிஎஸ்சி, எம்எஸ்சி, எம்டெக், எம்ஃபில் இந்த மாதிரி பட்டங்களை தவிர அதுக்கப்புறம் இராணுவ பட்டங்கள் வந்து போடுவாங்க. மேஜர், சூப்பரண்டன்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி போடுவாங்க இல்லையா? அந்த பட்டங்கள். இதை தவிர வேற எந்த ஒரு பட்டங்களும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. இப்போ சமத்துவ உரிமைனா நம்ம எல்லாரும் சமம். அதுக்கான உரிமைகளை சொல்றது தான் இந்த ஒரு 5 இது. ஓகேவா? ஸோ இதில் வந்து ஒரு 5 இது வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து சுதந்திர உரிமை. இதில் வந்து ஒரு 5 கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கு உரிமை, சங்கங்கள், அமைப்புகள் தொடங்க உரிமை, இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. இது வந்து இந்த பிரிவு 19 பார்த்து வச்சுக்கோங்க. நான் இதை பின்னாடி வந்து இதில் ஒரு ரெஃபரன்ஸ் வரும். நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பிரிவு 20 குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. ஓகேவா? குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமையும் தண்டனைகள்லேருந்து பாதுகாக்கிறதுக்கான உரிமைகளும். சரியா? இது ஒரு விஷயத்தில் ஒரு சில பேருக்கு வந்து இது கெட்டவங்களுக்கு கூட பயன்படும். சரியா? ஸோ இந்த முன்ஜாமீன் போடுறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரியான விஷயங்கள். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பிரிவு 20 பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க? வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. ஓகேவா? வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கு. அதுக்கப்புறம் பிரிவு 21A இந்த ஒரு ஏரியாவில் மட்டும் தான் இந்த மாதிரி ஏன்னு வரும். இந்த ஒரு லிஸ்ட்டில் மட்டும்தான். வேற எங்கேயுமே வந்து உங்களுக்கு ஏன்னு வராது. ஓகேவா? ஒரு நம்பர் மட்டும்தான் வரும். இந்த பிரிவு 21A வந்து தொடக்க கல்வி பெறும் உரிமை. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த கல்வி உரிமையில வந்து நம்ம பார்ப்போம். இது வந்து வெளியில இருந்துச்சு. சரியா? பொதுப்பட்டியல்ல இருந்துச்சு. பொதுப்பட்டியல்ல இருந்ததை நம்மளுக்கு வந்து மாத்துனாங்க. ஓகேவா? தொடக்க கல்வி பெறும் உரிமை அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து சேஞ்ச் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ வந்து இது எங்கே இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அடிப்படை பொதுவான இதில் இருந்ததை நம்மளுக்கு அடிப்படை உரிமைக்குள்ளே கொண்டு வந்து வச்சாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பிரிவு 22 வந்து சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. சரியா? தேவையில்லாத வழக்குகளில் நம்மளை வந்து கைது பண்ணி தடுப்பு காவலில் வச்சாங்கன்னா அதை பாதுகாக்கிறதுக்கான உரிமை தான் இந்த பிரிவு 22. ஓகேவா? 2 பார்த்துட்டோம். என்னென்ன பார்த்தோம்? சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை 2 பார்த்துட்டோம். 5 அதில் இருக்கா? இதில் வந்து ஒரு 2 இருக்கும். சுரண்டலுக்கு எதிரான உரிமையில் 2 இருக்கும். சமய சார்பு உரிமையில் 4 இருக்கும். ஓகேவா? திரும்ப கல்வி கலாச்சார உரிமையில் 2 இருக்கும். அதுக்கப்புறம் அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமையில் 1 இருக்கும். சரியா? ஸோ இந்த 2 சுரண்டலுக்கு எதிரான உரிமை என்னன்னா பிரிவு 23 கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். இப்போ பிரிவு 24 தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல். ஓகேவா? ஸோ இதுதான் 2 தான் வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை. அதுக்கப்புறம் சமய சார்பு உரிமைனா எந்த ஒரு சமயத்தை சேர்ந்தவங்களும் எந்த ஒரு சமயத்தையும் நீங்க ஏற்கலாம், பின்பற்றலாம், பரப்பவும் செய்யலாம். அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. சரியா? அதுக்கப்புறம் பிரிவு 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. சமயத்துல அதாவது ஒரு சமயம் சார்ந்து ஹிந்து ரிலிஜியன் சார்ந்து முஸ்லீம், கிறிஸ்டின் எந்த ஒரு சமயம் சார்ந்தும் நீங்க என்ன ஒரு விவகாரங்களையும் வந்து நிர்வகிக்கக்கூடிய உரிமை. அதுக்கப்புறம் பிரிவு 27 எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம்.
அப்படிங்கிறது. ஓகேவா? பிரிவு 27ல நீங்க எந்த ஒரு மதத்தையும் வந்து வளர்க்கணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து வரி வந்து கிடையாது. ஓகேவா? அதுக்கப்புறம் பிரிவு 28 மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. ஓகேவா? மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரைகள்ல வந்து நீங்க கலந்துக்கணுங்கிற அவசியமே கிடையாது. சில கிறிஸ்டின் காலேஜ், கிறிஸ்டின் ஸ்கூல்ஸ்லாம் இருப்பாங்க. அங்கெல்லாம் வந்து டெய்லி ப்ரே பண்ணுவாங்க, வைப்பாங்க. ஸோ அவங்களுடைய அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து இருக்கும். சரியா? ஸோ அதெல்லாம் வந்து நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு உங்கள கட்டாயப்படுத்த மாட்டாங்க. உங்களுக்கு விருப்பம்னா நீங்க கலந்துக்கலாம். இல்லைன்னா நீங்க ஒதுங்கி இருந்துக்கலாம். ஓகேவா? ஸோ அது உங்களுடைய விருப்பம். சரி? அதுக்கான ஒரு உரிமை தான் இந்த பிரிவு 28. ஓகேவா? ஸோ கல்வி கலாச்சாரத்தில வந்து பிரிவு 29 சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. பிரிவு 30 சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை. ஓகேவா? இது சிறுபான்மையினருக்கான ஒரு உரிமை. அடுத்து 6வது பார்த்தோம்னா, அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இதுதான் பிரிவு 32 தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்படும்போது நீதிமன்றத்தை அணுகி பாதிக்கப்படும்போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல். தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும்போது, இதான் வந்து ரொம்ப முக்கியம். இந்த நம்ம மேல பார்த்த இந்த அடிப்படை உரிமைகள்லாம் நம்மளுக்கு எங்கேயாவது பாதிக்குது, நம்மளுக்கு யாரும் வந்து அது சரியா பண்ணல, நம்மளுக்கு வந்து ஒரு அநீதி நடக்குது அப்படின்னா, இந்த பிரிவு 32 செக்ஷன் 32 படி நம்ம நீதிமன்றத்தை அணுகி உரிமையை வந்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? ஸோ பாக்ஸ் எல்லாமே படிக்கணும். பாக்ஸ்லாம் வந்து கேட்கவே கேட்காதீங்க. நான் சொல்லலைனாலும் நீங்க படிச்சிடணும். 1978ஆம் ஆண்டு 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலில் இருந்து சொத்துரிமை பிரிவு 31 நீக்கப்பட்டது. ஓகேவா? நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த 1978 சட்ட திருத்தத்தின்படி சொத்துரிமையை மட்டும் வந்து நீக்கியிருப்பாங்க. மொத்தம் 7 உரிமைகள் வந்து முதல்ல இருந்திருக்கும். அந்த 44வது சட்ட திருத்தத்துல இந்த சொத்துரிமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நம்மளுக்கு நீக்கியிருப்பாங்க. ஓகேவா? ஒரு விஷயத்த வந்து நீக்கியிருப்பாங்க. பிரிவு 31 கீழ. அதுக்கப்புறம் இத எங்க கொண்டு போயிருப்பாங்கன்னா, இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 12ல போய் பிரிவு 307 வந்து வச்சுருவாங்க. சரியா? சட்ட உரிமையாக மாத்திருவாங்க. அடிப்படை உரிமையில இருந்து இத சட்ட உரிமையா வந்து மாத்திருவாங்க. சொத்துரிமைய. ஓகேவா? அது ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட். அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல். ஸோ இந்த பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த 19 சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்துக்கோங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352ன் கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது, சரியா? ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு இஷ்யூ, உள்நாட்டிலே கலவரம், வெளிநாட்டோட கலவரம், இல்ல போர் வருது, ஏதோ ஒரு அவசர நிலை வந்து அறிவிக்கப்படும் பொழுது, இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 19ன் கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? 19ல நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? இப்போ வாங்க 19ல நம்ம என்ன பார்த்தோம் பாருங்க. சொன்னேன்னா, பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கு உரிமை, சங்கங்கள், அமைப்புகள் தொடங்க உரிமை, இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை. இது எல்லாத்தையுமே வந்து தானாவே ஸ்டாப் ஆயிரும். யாரும் வந்து இதுக்கு நிப்பாட்டிட்டோம்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு அவசர நிலை பிறப்பிச்சாங்க அப்படின்னா, அது தானாவே வந்து ஸ்டாப் ஆயிரும். ஓகேவா? ஸோ அடுத்தது குடியரசுத் தலைவரின் இந்த ஆணைகள் நாடாளுமன்றத்தால் கட்டாயம் அங்கீகரிக்கப்பட வேண்டும். சரியா? மற்ற அடிப்படை உரிமைகளையும் குடியரசுத் தலைவர் சில குறிப்பிட்ட ஆணைகளை பிறப்பிப்பதன் மூலம் வந்து தடை செய்யலாம். மற்ற உரிமைகளையும் வந்து அவரால் தடை செய்ய முடியும். அதுபோக குடியரசுத் தலைவருடைய இந்த ஆணை வந்து நாடாளுமன்றத்தில் வந்து கட்டாயம் வந்து அங்கீகரிக்கப்படணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து அரசு நெறிமுறை நிறுத்தும் கோட்பாடுகள். இது என்னன்னா, அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 4 சட்டப்பிரிவு 36லிருந்து 51 வரைக்கும் வர்றது தான் இந்த அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் அப்படிங்கிறது. சரியா? அரசியலமைப்பு சட்டம் வழிகாட்டும் நெறிமுறைகளுக்காக தனியாக வகைப்பாட்டினையும் கொண்டிருக்கவில்லை. சரியா? தனியா வந்து இதுக்குன்னு எந்த ஒரு வகைப்பாடும் வந்து கிடையாது. இருப்பினும் பொருளடக்கம், வழிகாட்டுதல் அடிப்படையில் அவை 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அதாவது சமதர்ம, காந்திய மற்றும் தாராள அறிவு சார்ந்தவை என்று பிரிக்கப்பட்டிருக்கு. சரியா? இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியாது. சரியா? நீதிமன்றத்தால இத வலுக்கட்டாயமா செயல்படுத்த முடியாது. ஆனா, இவை ஒரு நாட்டினை நிர்வகிக்க அவசியமானவை. சமுதாய நலனை மக்களுக்கு தருவதே இதன் நோக்கமாகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஸோ இது வந்து ரொம்ப கட்டாயமானதெல்லாம் கிடையாது.
இத வந்து நம்ம அவங்களே ஃபாலோ பண்ணிக்கிறணும் அந்த மாரி. ஓகேவா? இப்ப டெய்லி காலையில எந்திரிச்சு பல்லு விளக்கணும், குளிக்கணும் அப்படிங்கிறது கட்டாயமான விஷயம் கிடையாது. சரியா? ஆனா நம்ம வந்து அத செய்ய தான் வேணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி விஷயம். சரியா? ஆனால் இவை ஒரு நாட்டினை நிர்வகிக்க அவசியமானவை. சமுதாய நலனை மக்களுக்கு தரவே இதன் நோக்கமாகும். இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என இத டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள் வந்து பாராட்டுறாரு. ஓகேவா? ஸோ அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நீங்க வந்து எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணிக்கிட்டே வரணும். சரியா? இதே மட்டும் ஆன்மான்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து சொல்லுவாரு. இங்க வந்து புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாரி ஒரு சில விஷயங்கள் சொல்றதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது அடிப்படை உரிமைகளுக்கும் அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளுக்கும் இடையான வேறுபாடு. இதுக்கு 2த்துக்கும் என்ன வித்தியாசம்னா, அடிப்படை உரிமைகள், நெறிமுறை கோட்பாடுகள். இவை அமெரிக்க ஐக்கிய நாடுகளிடமிருந்து அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டவை. இவை அயர்லாந்து நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டவை. சரியா? ஸோ 2த்துக்கும் டிஃபரன்ஸ். அதுக்கப்புறம் அரசாங்கத்தால் கூட இந்த உரிமையை சுருக்கவோ, நீக்கவோ முடியாது. இவை அரசுக்கு வெறும் அறிவுறுத்தல்களே ஆகும். புரியுதா? அரசுக்கு வெறும் அறிவுறுத்தல்கள் மட்டும் தான். இது கட்டாயம் அப்படிலாம் கிடையாது. அடிப்படை உரிமைகள்ல இவற்றை நீதிமன்ற சட்டத்தால் செயற்படுத்த முடியும். எந்த நீதிமன்றத்தாலும் கட்டாயப்படுத்த முடியாது. சரியா? அரசு அடிப்படை உரிமைய நீதிமன்ற சட்டத்தால வந்து செயற்படுத்த முடியும். ஆனா, நெறிமுறை கோட்பாடுகள எந்த நீதிமன்றத்தாலயும் கட்டாயப்படுத்த முடியாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இவை சட்ட ஒப்புதலை பெற்றவை. இவை தார்மீக மற்றும் அரசியல் ஒப்புதலை பெற்றவை. இந்த உரிமைகள் நாட்டின் அரசியல் ஜனநாயகத்தை வலுப்படுத்துகின்றன. எது? அடிப்படை உரிமைகள். நெறிமுறை கோட்பாடுகள் இந்த கொள்கைகளை செயல்படுத்தும் பொழுது சமுதாய மற்றும் பொருளாதார ஜனநாயகம் உறுதியாகிறது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இங்க வந்து அரசியல் ஜனநாயகம், இங்க சமுதாய பொருளாதார ஜனநாயகம். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்தது இந்த பாக்ஸ் பார்த்துக்கோங்க. 2002ஆம் ஆண்டு ம். இதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்ப என்னன்னா, இது வந்து அயர்லாந்துலேருந்து நம்ம வாங்கியிருக்கோம். அயர்லாந்துலேருந்து நெறிமுறை கோட்பாடுகள் வாங்கியிருக்கோம். அடிப்படை உரிமைகள் வந்து யுஎஸ்ஏல. ஓகேவா? இப்ப தேசிய அளவு நெருக்கடி அப்படிங்கிறத நம்ம எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னா, ஜெர்மனியிலேருந்து எடுத்தோம். ஓகேவா? இத நோட் பண்ணிக்கோங்க. தேசிய அளவுக்கான நெருக்கடி அப்படிங்கிறது. இப்ப போக போக பின்னாடி நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் கூட்டாட்சி அரசாங்கங்கள், அதுக்கான அரசியலமைப்பு அந்த அடிப்படை இத வந்து எங்கேருந்து எடுத்தோம்னா, கனடாலருந்து எடுத்திருக்கோம். ஓகேவா? கனடாலேருந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சட்ட திருத்தங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து எங்கேருந்து ஒரு அடிப்படையா எடுத்தாங்க அப்படின்னா, சவுத் ஆஃப்ரிக்காலருந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா? சவுத் ஆஃப்ரிக்காவ பார்த்து தான், ஸோ சட்ட திருத்தங்கள்லாம் நம்ம பண்ணலாம். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு சொல்லி, அத பத்தின ஒரு விஷயங்கள்லாம் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சொத்து, பட்டியல் இந்த மாரி விஷயங்கள்லாம் ஆஸ்திரேலியால இருந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஆஸ்திரேலியாவ ஃபாலோ பண்ணி எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அடிப்படை கடமைங்கிறது எங்க எடுத்திருக்காங்கன்னா, ரஷ்யால இருந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா? நான் ஆல்ரெடி சொன்னேன். பழைய சோவியத் யூனியன், இப்ப ரஷ்யா, பழைய சோவியத் யூனியன்ல இருந்து எடுத்தது தான் அடிப்படை கடமைகள். அடிப்படை உரிமைகள் வந்து அமெரிக்கால இருந்து. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட். இப்ப வந்து நம்ம அடிப்படை கடமைகள பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இந்த டாபிக் பார்க்கலையோ, 2002ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி, இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 45 திருத்தப்பட்டு, பிரிவு 21 ஏ வின் கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது. சொன்னேனா? ஸோ இத வந்து யார் சேர்த்திருப்பா அப்படின்னா, இது வந்து ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் காலத்துல வந்து வந்த ஒரு சட்ட திருத்தம். சரியா? ஸோ அவரு ஏபிஜே அப்துல் கலாம் காலத்துல வந்து இது வந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் இத தான் வந்து 2009ல வந்து கட்டாய கல்வியா வந்து மாத்திருப்பாங்க. கட்டாயமா எல்லாரும் கல்வி கற்கணும் அப்படின்னு வந்து மாத்திருப்பாங்க. ஸோ இந்த 21 ஏல வந்து என்ன குடுத்திருப்பாங்க அப்படின்னா, கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த திருத்தம் மாநில அரசுகள் முன்பருவ மழலையர் கல்வியை ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் எஜுகேஷன் இசிசிஇ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 6 வயது வரையில் உள்ள குழந்தைகளுக்கு வழங்க அறிவுறுத்தல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. கட்டாயமா 6 வயசுக்கு உள்ள இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மழலையர் கல்வி வந்து கட்டாயம் குடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒரு நோக்கம். சரியா? அதுக்கப்புறம் இது வந்து 10ஆ இருந்த அடிப்படை கடமை 11ஆ வந்து ஆகிருச்சு. 11ஆ வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. அதுவரைக்கும் 10ஆ இருந்திருக்கு. ஓகேவா? அடிப்படை உரிமைகள். அடிப்படை கடமை வந்து 10ஆ இருந்துச்சு. அத வந்து 11ஆ வந்து இது ஒண்ணு சேர்ந்தோன 11ஆ வந்து ஆயிருச்சு. ஓகேவா? அடுத்தது அடிப்படை கடமைகள். ஓகேவா? அடிப்படை கடமைகள பொறுத்தவரைக்கும், இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் என்பவை முன்னாள் சோவியத் யூனியன் சொன்னேனா, முன்னாள் சோவியத் யூனியன், யுஎஸ்எஸ்ஆர் அரசியலமைப்பின் தாக்கத்தால் சேர்க்கப்பட்டதாகும். 1976ஆம் ஆண்டு சர்தார் ஸ்வரன் சிங் சொன்னேனா, சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்ய பரிந்துரைத்தது. சரியா? சோவியத் யூனியன்ல இருந்து தான் இந்த கடமைகள் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஆல்ரெடி எல்லாமே சொல்லிட்டேன் உங்களுக்கு. சொன்னத தான் வந்து நான் வந்து ஃபாஸ்ட்டா ரீட் பண்றேன். ஸோ வந்து கவனமா கேட்டுக்கோங்க. ஓகேவா?
ஸோ அடுத்து 1976ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்ய பரிந்துரைத்தது. ஓகேவா? இந்த சர்தார் ஸ்வரன் சிங் அப்படிங்கிற கமிட்டி தான் அரசியலமைப்பில் வந்து நீங்கள் ஒரு சில திருத்தங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து பரிந்துரைக்கிறாங்க. ஸோ அதைத் தொடர்ந்து 1976ல் இந்த 42வது சட்ட திருத்தம், இது ரொம்ப முக்கியங்க. நம்ம ஆல்ரெடி 44வது சட்ட திருத்தம் பற்றி பார்த்தோம். சரியா? இது 42வது சட்ட திருத்தம். இது வந்து ஒரு குட்டி அரசியலமைப்புன்னு சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு ரீட் பண்ணேன். அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். ஒரு ஃபோட்டோவா இல்லை தனியாக எடுத்து கூட அனுப்பிச்சி விட்றேன். வேற புக்கில் வந்து இருக்குது. ஸோ அது வந்து நான் உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக வந்து அனுப்புகிறேன். இது வந்து நிறைய சட்டத்திருத்தங்கள் வந்து இதில் பண்ணியிருப்பாங்க. பகுதி 4A என்ற ஒரு புதிய பகுதியை சேர்த்தது. இந்த புதிய பகுதி 51A என்ற ஒரே ஒரு பிரிவை மட்டும் கொண்டது. இந்த 51Aல இருந்து தான் நம்மளுக்கு வந்து இந்த அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிற விஷயம் வந்து தொடங்கும். சரியா? இந்த அடிப்படை கடமைகள் வந்து 36ல இருந்து அங்கே வந்து நம்ம 12 to 35 பார்த்தோமா? 12 to 35 வந்து அடிப்படை கடமைகள். சரியா? இப்ப 36ல இருந்து 51 வரைக்கும் அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள். 51க்கு அப்புறம் தான் பார்த்தீங்களா? இந்த 51க்கு அப்புறம் அரசு அரசு அதாவது அடிப்படை அடிப்படை கடமைகள். சரியா? ஸோ அடிப்படை கடமைகள்ங்கிறது 51A இருந்து. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஆர்டர். இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இது குடிமக்களின் 10 அடிப்படை கடமைகளை விளக்கும் குறிப்பிட்ட சட்ட தொகுப்பாகும். சரியா? இதில் பாருங்க, இது எல்லாத்தையுமே ரீட் பண்ணிருங்க. அடிப்படை கடமைகள்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அரசியலமைப்பு, அதன் கொள்கைகள், நிறுவனங்கள், தேசிய கீதம், தேசிய கொடி, தேசிய சின்னங்கள் ஆகியவற்றை மதித்தல். அதுக்கப்புறம் சுதந்திர போராட்டத்திற்கு தூண்டுகோலாக அமைந்த உயரிய நோக்கங்களை போற்றி வளர்த்தல். சரியா? அதுக்கப்புறம் இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு இவற்றை பேணி பாதுகாத்தல். இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு இது எல்லாத்தையும் நம்ம வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தேச பாதுகாப்பிற்காக தேவைப்படும் பொழுது தேச பணியாற்ற தயாராயிருத்தல். சரியா? தேசத்திற்காக இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை, நாளைக்கே வந்து ஒரு மிகப்பெரிய போர் வருது, எல்லாத்துக்கும் கையில் ஒரு கன்னை கொடுத்து போய் தேசத்துக்காக நில்லுங்கன்னா நின்று தான் ஆகணும். புரியுதா? ஸோ அந்த மாதிரி. அடுத்து சமய, மொழி மற்றும் பிராந்திய அல்லது பகுதி சார்ந்த வேறுபாடுகளை மறந்து பெண்களை தரக்குறைவாக நடத்தும் பழக்கத்தை நிராகரித்து பெண்களின் கண்ணியத்தை காக்கும் எண்ணங்களை மேம்படுத்தி இந்திய மக்கள் அனைவரிடையேயும் சகோதரத்துவத்தை வளர்த்தல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். 5வதா என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து 5வது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 1, இது வந்து 2, 3, 4, 5 வந்து பெண்களுக்கான பாதுகாப்பு. சரியா? அடுத்து 6 நமது உயர்ந்த பாரம்பரிய கலப்பு கலாச்சாரத்தை மதித்து பாதுகாத்தல். அதுக்கப்புறம் 7 காடுகள், ஏரிகள், ஆறுகள், வன விலங்குகள் மற்றும் உயிரினங்கள் அடங்கிய இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாத்து மேம்படுத்தி அவை வாழும் சூழலை ஏற்படுத்துதல். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து இந்த 44வது சட்டத்திட்டத்தில் தான் உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் 40 ஆமா 44வது 42வது சட்டத்திட்டத்தின்படி தான் இந்த காடுகள், ஏரிகள் இதெல்லாம் வந்து வந்திருக்கும். அடுத்து இது 8வது. ஓகேவா? அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம், ஆராய்ச்சி மனப்பான்மை மற்றும் சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்தல். அதுக்கப்புறம் 9வது வந்து வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாத்தல். 10வது கடமை வந்து தனிப்பட்ட மற்றும் கூட்டு செயல்பாடுகள் என அனைத்து செயல்பாடுகளிலும் சிறந்தவற்றை நோக்கி செயல்பட்டு தேசத்தின் நிலையான உயர்ந்த முயற்சி மற்றும் சாதனையை வந்து காப்பாற்றுதல். அதுக்கப்புறம் 11வது தான் நம்ம கல்வி. 6 முதல் 14 வயசு வரைக்கும் கல்வி பெறுவதற்கான வாய்ப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே இருந்துச்சு. ஓகேவா? வாய்ப்பை வந்து வழங்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. இது 2002 படி. ஓகேவா? இப்போ 2009 படி கட்டாய கல்வி அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டாங்க. சரியா? கட்டாயமாக படிக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அவ்வளோதான். அடிப்படை கடமைகள் நம்ம பார்த்தாச்சு. அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. வேற இதெல்லாம் வந்து ஈஸி தாங்க. மத்திய மாநில உறவுகள்லாம் வந்து அப்படியே ஜஸ்ட் வந்து ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே பேரா தான். இதை வந்து சொல்ற அளவுக்கு வந்து ஒன்றும் இல்லை. கொஷின்ஸ் எடுக்கிற அளவுக்கு இந்த இந்த டாபிக் மட்டும் பார்த்துக்கோங்க. இந்திய அரசியலமைப்பின் 7வது அட்டவணைப்படி மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான அதிகார பகிர்வினை பற்றி கூறுகிறது. அதாவது பட்டியல், என்ன பட்டியல்? பொது பட்டியல், மத்திய பட்டியல், மாநில பட்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஸோ அதுதான். ஓகேவா? மத்திய பட்டியலில் வந்து முதல்ல எப்படி இருந்திருக்குன்னா, மத்திய பட்டியலுக்கு வந்து 97 துறைகளுக்கு வந்து உரிமை, 97 துறைகளில் வந்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் வந்து இருந்திருக்கு என்று அதிகாரத்தை வழங்கியுள்ளது. சரியா? அதுக்கப்புறம் மாநில பட்டியலுக்கு வந்து 66, பொது பட்டியலுக்கு வந்து 47. ஸோ இந்த மாநில பட்டியலில் இருந்து தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 5 அதிகாரத்தை எடுத்து 5 இதை எடுத்து பொதுப்பட்டியலுக்கு வந்து கொடுத்துருவாங்க. சரியா? ஸோ இந்த 66லேருந்து 5 மைனஸ் பண்ணி 47ல ஜாயின் பண்ணிடுவாங்க. அப்போ 60 இது வந்து 61 ஆயிரும். 97 அப்படியே இருக்கும். ஸோ 97ல 3 ஆட் பண்ணுவாங்க. சாரி, 97ல வந்து 3 ஆட் பண்ணுவாங்க. ஸோ 3 ஆட் பண்ணோன்னா அந்த 97 மத்திய பட்டியல் வந்து 100 ஆயிரும்.
மத்திய அரசுக்கான உரிமை. அதுக்கப்புறம் மாநில அரசுல வந்து 66லேருந்து ஒரு 5 கழிச்சிருவாங்க. அப்ப 61 ஆயிரும். இந்த 5 கழிச்சு இந்த 47ல போட்டுருவாங்க. இந்த பொது மாநில பட்டியல்ல உள்ளத தூக்கி பொது பட்டியல்ல போட்டுருவாங்க. அப்ப இது வந்து 52 ஆயிரும். ஏன் பொது பட்டியல்ல போடுறாங்கன்னா, பொது பட்டியல பொறுத்தவரைக்கும் இப்ப மத்திய பட்டியல பொறுத்தவரைக்கும் மத்திய அரசு என்ன முடிவு எடுக்குதோ அதுதான். மாநில பட்டியல பொறுத்தவரைக்கும் மாநில அரசு இந்த 61 துறைகள்ல என்ன முடிவு எடுக்குதோ அதுதான். ஆனா பொது பட்டியல பொறுத்தவரைக்கும் இந்த 52 துறைகள்ல மாநில அரசு ஒரு முடிவு, மத்திய அரசு ஒரு முடிவு எடுத்தாலும், மத்திய அரசு என்ன முடிவு எடுக்குதோ, அதுதான் வந்து இங்க மெஜாரிட்டியா பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது இதுதான் இந்த திருத்தம் பண்ணியிருக்கிறது இந்த ஏரியால தான். இந்த பாக்ஸ பார்த்துக்கோங்க. உங்களுக்கு புரியும். தற்போது அதிகார பகிர்வு என்பது மத்திய அரசு பட்டியல் வந்து 100 துறைகள், அதுக்கப்புறம் மாநில அரசுக்கு 61 துறைகள், பொதுவான வந்து 52 துறைகள வந்து மாத்திட்டாங்க. 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மாநில பட்டியலில் இருந்து 5 துறைகளை பொது பட்டியலுக்கு மாற்றியது. ஓகேவா? அதனால தான் இந்த 1976ல நடந்த 42வது சட்ட திருத்தம் ரொம்ப முக்கியம்னு சொல்றோம். நெறைய விஷயங்கள் வந்து இதுல மாத்தியிருப்பாங்க. அது வந்து கல்வி, காடுகள், எடைகள் மற்றும் அளவுகள், பறவைகள், வன விலங்குகள், பாதுகாப்பு மற்றும் உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்ற அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களின் நீதி நிர்வாகம் ஆகியனவாகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து நிர்வாக உறவுகள். இத வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஃபுல்லா ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து நிதி உறவுகள பொறுத்தவரைக்கும் பகுதி 12 சட்டப்பிரிவு 268ல் இருந்து 293 வரை ஓகேவா? 293 வரை உள்ள உள்ள பிரிவுகள் மத்திய, மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி கூறுகிறது. சரியா? மத்திய, மாநில அரசுகளுக்கு உள்ள நிதி உறவ பத்தி சொல்றது இந்த சட்டங்கள் தான். ஓகேவா? இந்த இடைப்பட்ட சட்டங்கள் தான். இதுல 280 அப்படிங்கிறது தான் நிதிக்குழு. ஓகேவா? நிதிக்குழு பரிந்துரையின் அடிப்படையில வந்து இது வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நிதி ஆணையம். 280 அப்படிங்கிறது தான் நிதி ஆணையம். சரியா? சட்டப்பிரிவு 280 தான் நிதி ஆணையம். ஓகேவா? இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 280ன் கீழ் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்ட நிதிக்குழு பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய அரசால் சில வரிகள் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மத்திய அரசாலும் மாநில அரசாலும் பிரித்துக் கொள்ளப்படுகின்றன அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அலுவலக மொழிகளை பொறுத்த வரைக்கும் பகுதி 17ல் 343 இருந்து 351 வரையுள்ள சட்டப்பிரிவுகள் அலுவலக மொழிகள் பற்றி விவரிக்கின்றன. தொடக்கத்தில் 14 மொழிகள் தான் வந்து அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில வந்து அங்கீகரிக்கப்பட்டு இருந்திருக்கு. சரியா? 14 மொழிகள் தான் அலுவலக மொழிகளா வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ 22 மொழிகள் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? 2004ஆம் ஆண்டு இந்திய அரசு செம்மொழிகள் என்னும் புதிய வகைப்பாட்டினை ஏற்படுத்துச்சு. பார்த்தீங்களா? 2004ல செம்மொழிகளுக்கான மாநாடு வந்து நடந்துச்சு. அதுல 6 மொழிகள் வந்து செம்மொழி தகுதி அந்தஸ்த வந்து பெற்றுச்சு. சரியா? இதுல வந்து எந்தெந்த வருஷத்துல எந்தெந்த மொழிகள் வந்து செம்மொழி ஆச்சுன்னு பார்த்துருக்காங்க. தமிழ் வந்து 2004ல, சமஸ்கிருதம் 2005ல, தெலுங்கும், கன்னடமும் வந்து 2008ல. ஓகேவா? அதுக்கப்புறம் மலையாளம் 2013, ஒடியா வந்து 2014. ஓகேவா? இத வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இதுதான் வந்து இதான் வந்து முக்கியமானது. ஓகேவா? அடுத்தது அவசர கால ஏற்பாடுகள். இதான் வந்து நம்ம பார்த்தோம். தேசிய அவசர நிலை சட்டப்பிரிவு 352 கீழ குடியரசுத் தலைவர் ஏதாவது நம்மளுக்கு வந்து ஒரு அவசரம் வந்து ஒரு சூழ்நிலை, ஒரு போர் இந்த மாரி எதுவும் வருது அப்படின்னா, அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352ன் கீழ் அவசர நிலையை அறிவிக்கலாம். சரியா? குடியரசுத் தலைவர் வந்து அறிவிக்கலாம். இப்ப போரு இல்லைன்னா வெளிநாட்டுல இருந்து ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா, அதுக்கு பேர் வந்து வெளிப்புற அவசர நிலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? இல்ல உள்நாட்டுக்குள்ளே வந்து ஏதாவது கிளர்ச்சி, ஆயுதம் ஏந்திய போராட்டங்கள் நடக்குது, மிகப்பெரிய போராட்டங்கள் நடக்குதுன்னா, அத உள்நாட்டு அவசர நிலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? இதுக்கு முன்னாடி 3 மத்திய மத்திய அவசர நிலை. அதாவது தேசிய அளவிலான அவசர நிலை வந்து 3 வாட்டி வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா? 1962ல, 1971ல, 1975ல. சரியா? 62ல இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வந்து ஒரு பிரச்சனை வரும், வார் வரும். அப்ப வந்து நேரு இருப்பாப்ல. அப்ப வந்து ஒரு அவசர நிலை போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1971ல பாகிஸ்தானோட ஒரு சண்டை வந்து வரும். சரியா? அப்ப வந்து ஒரு அவசர நிலை போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1975ல உள்நாட்டு கலவரம் வந்து ஒண்ணு வரும். சரியா? அப்ப இந்திரா காந்தி அவர்களுடைய பீரியட். அப்ப வந்து ஒரு அவசர நிலை சட்டம் வந்து போட்டிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து மாநில அவசர நிலை சட்டப்பிரிவு. இது மாநிலங்களுக்குள்ள அவசர நிலைனா, குடியரசுத் தலைவர் வந்து போடுவார். சரியா? குடியரசுத் தலைவர் வந்து ஆளுநர வந்து வச்சு நம்மளுக்கு வந்து உள்ள போடுவார். சரியா? அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 356ன் கீழ் அவசர நிலையை அறிவிக்கலாம். இந்த அவசர நிலை சட்டப்பிரிவு 352ன் படி நடைமுறையில் இருந்தாலும் அல்லது தேர்தல் ஆணையம் சட்டமன்ற தேர்தலை நடத்த உகந்த சூழல் இல்லை என்று சான்றிதழ்
சான்று அளித்தாலும் மட்டுமே ஓராண்டை தாண்டி தொடர முடியும். சரியா? இப்ப தேர்தல் ஆணையம் வந்து தேர்தல் வந்து நடத்துற மாரி சிச்சுவேஷன் இல்ல. ரொம்ப கலவரமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஓராண்ட தாண்டியும் வந்து இது வந்து இந்த அவசர நிலை வந்து போகும். இது எத்தன வருஷம் வரைக்கும் போகும்னா, அதிகபட்சம் அவசர நிலையின் காலம் வந்து 3 ஆண்டுகள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? மாநிலமானது குடியரசுத் தலைவர் சார்பாக ஆளுநரால் ஆளப்படுகிறது. சரியா? இந்தியாவில் முதன்முறையாக 1951ல் பஞ்சாப் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஓகேவா? இந்த ஒரு வாட்டி தான் வந்து போட்டிருக்காங்க. அதுவும் முதல் முறையா பஞ்சாப்ல தான் வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா? நிதி சார்ந்த அவசர நிலை அப்படின்னா இது வந்து இதுவரைக்கும் வந்து போட்டது கிடையாது. ஸோ என்னங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 360ன் கீழ் குடியரசுத் தலைவர் நிதி சார்ந்த அவசர நிலையை வந்து பிறப்பிக்கலாம். சரியா? இந்த வகையான அவசர நிலையின் மத்திய, மாநில அரசு ஊழியர் எந்த வகுப்பினராயினும் அவர்களது ஊதியம், படிகள் மற்றும் உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உட்பட அனைவரது ஊதியமும் குடியரசுத் தலைவரின் ஓர் ஆணையின் மூலம் குறைக்கப்படும். ஓகேவா? ஸோ இப்போ ஏதாவது நம்ம பணத்தில வந்து ரொம்ப வீழ்ச்சியில போய்க்கிட்டு இருக்கோம். எக்கனாமியா வந்து இந்தியா வந்து ரொம்ப டவுன் ஆயிருச்சு. வேற வழியே இல்ல அப்படின்னா ஒரு ஆணை பிறப்பிச்சாங்க. சட்டப்பிரிவு 360ன் கீழ் வந்து குடியரசுத் தலைவர் வந்து ஒரு நிதி சார்ந்த அவசர நிலையை வந்து பிறப்பிக்கிறாரு அப்படின்னா, நான் அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடிய எல்லாருடைய சம்பளமும் அப்படியே டவுன் ஆயிரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? அப்படியே குறைஞ்சிரும். ஓகேவா? ஆனா இந்த வகையான அவசர நிலை வந்து இந்தியால இதுவரைக்கும் வந்து அறிவிக்கப்படல. இனிமே வந்து இது இனிமே வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. ஓகேவா? ஸோ அடுத்தது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். இத பொறுத்தவரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் அமெண்ட்மென்ட் வந்து சட்டம் பகுதி 20ல 362வது சட்டப்பிரிவு அரசியலமைப்பின் சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் முறைகள் பத்தி சொல்லியிருக்காங்க. சரியா? எப்படிலாம் வந்து சட்ட திருத்தம் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்கக்கூடிய ஆக்ட் தான் அது. அத வந்து எழுதி வச்சுக்கோங்க. திருத்தம் செய்வதில் நாடாளுமன்றத்தில் அதிகாரங்கள் பற்றி தெரிவிக்கிறது. அதுக்கப்புறம் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் வழிமுறைகள் என்னன்னா, நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு அவையிலும் அவையின் ஒட்டுமொத்த இது ஒண்ணும் இல்ல. சும்மா ஒரு கன்டென்ட் தாங்க. இத ரீட் பண்ணிக்கோங்க. அதாவது 3ல 2 பங்கு யாருக்கு ஓட்டு இருக்கோ, யாருக்கு வந்து ஆதரவு இருக்கோ, அவங்க தான் வந்து அதுதான் வந்து ஜெயிக்கும். ஸோ இப்போ 2 பங்கு ஆதரவு இருக்குன்னா, அந்த சட்ட திருத்தம் வந்து பண்ணிரலாம் அப்படிங்கிற மாரி. அடுத்து அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் வகைகள். சரியா? அரசியலமைப்பின் 368வது சட்டப்பிரிவு 3 வகைகள்ல வந்து அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வந்து செய்யலாம். எப்படின்னா, சாதாரண அறுதி பெரும்பான்மை. சரியா? சாதாரணமா ஒரு விஷயத்த சொல்லி, யாருக்கு அதுல வந்து மெஜாரிட்டி இருக்கோ, அத வந்து சரியா? அதுக்கப்புறம் நாடாளுமன்றத்தின் சிறப்பு அறுதி பெரும்பான்மை. சரியா? ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஓட்டு வச்சு. அதுக்கப்புறம் சிறப்பு அறுதி பெரும்பான்மையுடன் பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களில் ஒப்புதலை பெறுதல். சரியா? எல்லா மாநிலங்களுக்கும் மொத்தமா எல்லா மாநிலங்கள்லயும் ஒப்புதல் வாங்கி, ஸோ அதோட இந்த மெஜாரிட்டியும் வந்து கால்குலேட் பண்ணி, உங்களுக்கு நம்ம சைடு வந்து மெஜாரிட்டி இருந்துச்சு அப்படின்னா, அந்த சட்டத்த வந்து திருத்துவாங்க. ஓகேவா? அரசியலமைப்பின் 42வது சட்ட திருத்தம் குறு அரசியலமைப்பு என அழைக்கப்படுகிறது. சரியா? குறு அரசியலமைப்புனா ஒண்ணும் கிடையாது. சாரி. அரசியலமைப்பின் 42வது சட்ட திருத்தம் வந்து குறு அரசியலமைப்பு அப்படின்னு அழைக்கப்படுது. குறு அரசியலமைப்புனா ஒண்ணும் கிடையாது. சிறு அரசியலமைப்பு நான் ஆல்ரெடி சொன்னது தான். அரசியலமைப்பிலே வந்து ஒரு சின்னது அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஏன்னா அந்த அளவுக்கு நெறைய திருத்தங்கள் வந்து இதுல பண்ணியிருந்தாங்க. அடுத்து அரசியலமைப்பு சீர்திருத்த குழுக்கள். இது வந்து ஒரு 2 குழு சொல்லியிருப்பாங்க. 2 குழு வந்து பார்த்துக்கோங்க. அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய 2000ஆம் ஆண்டில் இந்திய அரசு ஒரு தீர்மானத்தின்படி திரு எம்.என். வெங்கடாச்சலய்யா தலைமையில் அரசியலமைப்பு சட்ட செயற்பாட்டிற்கான தேசிய சீராய்வு ஆணையம் ஒன்றை அமைத்தது. ஓகேவா? இது ஒண்ணு. அதுக்கப்புறம் அரசின் பல்வேறு நிலைகள்ல அவற்றுக்கிடையேயான தொடர்பு மற்றும் பங்களிப்புகள் குறித்து புதிய நோக்கத்தோடு ஆராய ஏப்ரல் ஏப்ரல் 2007ஆம் ஆண்டு 3 உறுப்பினர்களை கொண்ட எம்.எம். பூஞ்சி தலைமையிலான அப்போதைய அரசு ஒரு ஆணையத்தை வந்து நிறுவியிருக்கு. சரியா? ஸோ 2000ல வந்து எம்.என். வெங்கடாச்சலய்யா, 2007ல பூஞ்சி தலைமையில. ஓகேவா? ஸோ இது 2யும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இத வந்து ஒருக்கா ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின்லாம் வந்து அப்படியே வந்துருந்துச்சு. இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என இந்திய அரசியலமைப்பின் முகவுரை கூறுகிறது அப்படிங்கிறது ஆல்ரெடி வந்துருந்துச்சு. ஓகேவா? அத பார்த்துக்கோங்க. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரின் கூற்றுப்படி 32வது சட்டப்பிரிவு அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்ப ஒன் வேர்ட் மட்டும் பார்த்துருவோம். ஆல்ரெடி ரொம்ப நேரம் ஆயிருச்சு. கீழ்காணும் வரிசையில் முகவுரை பற்றிய சரியான தொடர் எது அப்படின்னா, குடியரசு, ஜனநாயக, சமய சார்பற்ற இது இல்ல. சாரி. ஆப்ஷன் இ. சரியா? இறையாண்மை, சமதர்ம, சமய சார்பற்ற, ஜனநாயக குடியரசு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் செகண்ட் கொஸ்டின்.
இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? எத்தனை முறை திருத்தப்பட்டிருக்கு? ஒரே ஒரு முறை. ஒரு வெளிநாட்டவர் கீழ்காணும் எதன் மூலம் இந்திய குடியுரிமை பெறலாம்? இயல்புரிமை மூலம் இந்திய குடியுரிமை பெறலாம். ஓகேவா? அடுத்தது மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடிக்க. சமத்துவ உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சொத்துரிமை, கல்வி உரிமை. இது 3 அடிப்படை உரிமைகள்ல இருக்கு. ஆப்ஷன் இ மட்டும் அடிப்படை உரிமையில கிடையாது. ஓகேவா? அப்ப சொத்துரிமை. கீழ்காண்பனவற்றுள் ஒன்று அடிப்படை உரிமையை பயன்படுத்துவதற்கு உதாரணம் இல்லை. எதுனா கர்நாடகாவிலிருந்து கேரளா பண்ணைகளில் வேலையாட்கள் பணி செய்யலாம். கிறித்தவ சமயக்குழு தொடர்ச்சியாக பள்ளிகளை அமைக்கலாம். ஆண் பெண் இருபாலரும் அரசு பணிகளுக்கு சம ஊதியம் பெறலாம். பெற்றோர்களின் பூர்வீக சொத்துக்கள் அவர்களது பிள்ளைகளுக்கு செல்லுதல். அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. ஓகேவா? ஸோ அவங்க யாருக்கு வேணாலும் அதை எழுதி வைக்கலாம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் இ தான் கரெக்டான ஆன்சர். பின்வருவனவற்றுள் எந்த உரிமை டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என அழைக்கப்படுகிறது? எந்த உரிமை? அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை. ஓகேவா? ஸோ இதுதான் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மான்னு அழைக்கப்படுது. அதுக்கப்புறம் அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும் அப்படின்னா, உச்சநீதிமன்ற விருப்பப்படி, பிரதம மந்திரியின் ஆணையினால் அதெல்லாம் கிடையாது. தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால் இதை நிறுத்தி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து நமது அடிப்படை கடமைகளை இடமிருந்து பெற்றோம் அப்படின்னா யார்கிட்ட இருந்து வாங்கணும்? நம்ம அடிப்படை கடமைகளை யார்கிட்ட இருந்து வாங்கணும்னா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கணும். சரியா? ரஷ்யா கிட்ட இருந்து தான் நம்ம அடிப்படை கடமைகளை வாங்கணும். கனடா கிட்ட இருந்து நம்ம கூட்டாட்சி முறை அப்படிங்கிறத வாங்கணும். அதுக்கப்புறம் அமெரிக்க அரசியலமைப்பு கிட்ட இருந்து நம்ம அடிப்படை உரிமைகளை வாங்கணும். சரியா? குழம்பிடாதீங்க. எந்த பிரிவின் கீழ் நிதிநிலை அவசர நிலையை அறிவிக்க முடியும் அப்படின்னா சட்டப்பிரிவு 360. இப்ப லாஸ்டா பார்த்தோம் பாத்தீங்களா? எந்த குழுக்கள், கமிஷன்கள் மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தன அப்படின்னா எம்.என். வெங்கடாச்சலையா, ராஜமன்னார் குழு. சரியா? எந்த குழுக்கள், கமிஷன்கள் மத்திய மாநில உறவுகள் பற்றி சொன்னது இது 2 தான். ஃபர்ஸ்ட் 2 தான். சரியா? சர்க்காரியா குழுவும் ராஜமன்னார் குழுவும். சரியா? அப்போ 1ம் 2ம். அடுத்து முதலில் அரசியலமைப்பு எனும் கொள்கை எங்க தோன்றுச்சு அப்படின்னா அமெரிக்கால, USA. அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? இதுக்கான ஆன்சர் நீங்க சொல்லுங்க. ஓகேவா? கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட். ஓகேவா? கண்டிப்பாக பண்ணணும். நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து, நம்மளோட யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எத்தனை பேர் லெசனை கவனிச்சிருக்கீங்கன்னு பார்ப்போம். அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு என்ன அப்படின்னா 26/11/1949. இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் எத்தனை பேராணைகள் சட்டப்பிரிவு 32 கீழ் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னா 5 பேராணைகள் பார்த்தோம் தெரியுமா? ஏபிஎஸ் கார்பஸ், ப்ரொஹிபிஷன், இந்த மாதிரி ஒரு 5 பார்த்தோமா? கியூஆர்என்டோ அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அடுத்து இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை கடமைகள் டேஷ் பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னா 51A அப்படிங்கிற பிரிவு கீழே வழங்கியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் மேட்ச். குடியுரிமை சட்டம் அப்படின்னா 1955 குடியுரிமை சட்டம். முகவுரை அப்படின்னா ஜவஹர்லால் நேருனுடைய குறிக்கோள் தீர்மானம். அதுக்கப்புறம் குறு அரசியலமைப்பு அப்படின்னா 42வது சட்ட திருத்தம், 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். செம்மொழினா தமிழ். தேசிய அவசர நிலைனா 1962. ஓகேவா? ஸோ 2, 3, 1, 5, 4. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஓகேவா? இதோட முடியுது. ஸோ அவ்வளோதான். இதோட இந்த லெசன் முடிஞ்சு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ரொம்ப லென்த்தாக வந்திருக்கு. ஸோ யாரும் ஆனால் இது ரொம்ப முக்கியமான பாடம். அதுக்காக தான் நம்ம இவ்வளோ லென்த் ஆனாலும் போடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டோம். ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு இதை எப்படியாவது ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருங்க. ஓகேவா? ஸோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டண்டான லெசன். ஓகேவா? ஸோ இவ்வளோ நேரம் லெசன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு இதில் வேறு எதுவும் கருத்துக்கள் இருக்குது, எதுவும் உங்களுக்கு புரியலை, எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான ஆன்சர்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். ஓகேவா? தேங்க்யூ.